அன்பு உள்ளங்களே, கேள்வி செல்வங்களே, இன்றைக்கு தொல்காப்பியத்தினுடைய எழுத்து விகாரத்தின் 7வது இயலை நாம் காணத் தொடங்குகிறோம். இந்த இயலுக்கு பெயர் உயிர் மயங்கியல். மயக்கம் என்பதற்கு தொல்காப்பியர் கால பொருள், சங்ககால பொருள் எது என்றால், இரண்டு ஒன்றாக இணைதல் என்று பொருள். எனக்கு மயக்கமாக இருக்கிறது என்றால் அறிவும் உணர்வும் இரண்டும் ஒன்றாக கலக்கின்றன என்று பொருள். மயக்கும் மாலை பொழுதே வா என்று அந்த காலத்துல ஒரு திரைப்பட பாடல். மாலை பொழுது, மாலை மயக்கம் என்றெல்லாம் சொல்லுவது எதற்காக என்றால், பகற்பொழுதும் இரவு பொழுதும் இரண்டும் கைகோர்த்து நிற்கின்றன. அதற்கு பெயர் தான் மாலை. பல மலர்கள் ஒன்றாக சேர்ந்து கலக்கின்றன. அதற்கு பெயர் தான் அணிந்து கொள்ளுகின்ற, சூடிக் கொள்ளுகின்ற மாலை. அந்த பொருள்ல உயிர் மயங்கியல். உயிர் தன்னை ஒத்த உயிர் எழுத்துகளோடும் பிற எழுத்துகளோடும், பிற எழுத்துகள்னா என்ன? மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள்னா எவை? அவை வஞ்சனம், இடைக்கணம், மென்கணம் என்று 3 கணம். கணம்னு கூட்டம். ஆக இடையெழுத்துகளோடு, மெய்யெழுத்துகளோடு, வல்லெழுத்துகளோடு, உயிரெழுத்துகளோடு என்ற 4 கணம் என்று சொல்லுவார் அடிக்கடி தொல்காப்பியர். இளம்பூரணர் எழுதுவார் 4 கணம். கணம்னு சொல்லுவாங்க, கணம்னு சொல்லக்கூடாது. கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். அதனால அந்த 4 கணத்தோடும் இந்த உயிரெழுத்து போய் சேருவதை இந்த உயிர் மயங்கியலில் கூறுகின்றார். இந்த 4 கணத்தோடும் மெய்யெழுத்துக்கள் சேருவதை அடுத்தபடியாக வருகின்ற புள்ளி மயங்கியல் என்ற எல்ல சொல்லுவார். புள்ளின்னா மெய். புள்ளி பெறுவதனால அதற்கு பெயர் புள்ளி. புள்ளி மயங்கியல். அதுல அடுத்த எல்ல சொல்லுவார். கடைசியாக குற்றிய நுகரம் மற்ற 4 கணங்களோடும் சேருவது எப்படி என்பதனை குற்றிய நுகர புணரியலில் சொல்லுவார். இந்த தெளிவை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் மயங்கியல், பிறகு புள்ளி மயங்கியல், பிறகு குற்றிய நுகர புணரியல். இந்த 3 எல்லையும் தெளிவாக அறிந்து கொண்டுவிட்டால் தமிழ் எழுதுவதில் பிழை வராது. எங்கெங்கு வல்லொற்று மிகும், எங்கெங்கு மிகாது என்பதில் மிக தெளிவான விதிகளை இந்த 3 இயல்களும் நமக்கு வகுத்து காட்டுகின்றன. அதனால கேட்கின்ற தமிழ் செல்வங்களே, நான் கல்லூரி நாட்களில் வகுப்பறைகள் சரியாக இல்லாத காலத்தில், கல்லூரி நடவாத காலத்தில் மரத்தடியில் மாணவர்களை கூட்டி வகுப்பு நடத்தியது வழக்கம். இப்போது முகம் காணாமல் அகம் கண்டு தொல்காப்பியத்தை சொல்லுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது உயிர் மயங்கியல் தொடங்குகிறேன். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயிர் எழுத்துக்கள் 4 கணத்தோடும், கணம் என்றால் கூட்டம். அதனால்தான் வந்து கூடுகின்றவனுக்கு பேர் கணவன் பேர். அத தவறா கண் போன்றவன் எல்லாம் சொன்னாங்க. அப்ப என்ன, மனைவி கண் போன்றவன் இல்லையா? கணவன் என்றால் வந்து கூடுகின்றவன் என்று பொருள். இந்த கூடுதல் என்றால் கணம் என்றால் கூட்டம். தேவகணம், அசுரகணம் என்றெல்லாம் சமண உலகத்தில் சொல்லுவார்கள். தேவகூட்டம், அசுரர் கூட்டம் என்று பொருள். இங்கே அதே போல 4 கணத்தோடும் உயிர்கணம், வன்கணம், மென்கணம், இடைக்கணம் என்ற 4 கணங்களோடும் எங்கனா போடணும்? தன்னகரம் போடணும். அந்த 4 கணத்தோடும் சேருகின்ற இந்த உயிரெழுத்து சேருகின்ற உயிர் மயங்கியலை நாம் இப்போது காண்கின்றோம். முதல் நூற்பா அல்வழியில் அகர ஈறு. இப்ப இந்த இயல் முழுமையிலையும் உயிரெழுத்துக்கள் வந்து சேருவதைத்தான் சொல்ல போகிறார். உயிரெழுத்தை முதலாக உடைய சொற்கள் எப்படி மற்ற எழுத்துக்களோடு சேருகின்றன என்பதனை பற்றி தான் சொல்லுகிறார். அதை நினைவில் வைத்துக் கொண்டு வேற மெய்யெழுத்துக்கள்லாம் இங்க வரக்கூடாது. விடக்கற்றான் அப்படின்னா அகரத்துல முடியுது, அதனால உயிரெழுத்து. உயிரெழுத்துகளிலே முடிகின்ற சொற்கள்
மற்ற சொற்களோடு, எந்த சொற்களோடு நன்றாக நினைத்து பாருங்கள். 18 எழுத்துக்கள்ல காசா தாத்தா அப்படின்னு சொல்லுவார். முதல் உரிமை அந்த 4 எழுத்துக்களுக்கு தான். வல்லெழுத்துக்கள்ல இந்த 4 தான் மொழிக்கு முதலாக சொல்லுக்கு முதல்ல வரும். எஞ்சிய தா ரா 2 வராது. 2 வாரா, 2 வாரா. சரி, 4 எழுத்துகள் வரும். அதை தவிர நெல்லெழுத்துகள்ல சில எழுத்துகள் வரும். முதல்ல ஞா வராது, ஞா வரும். அதே போல தன்னகரம் வராது. 4 எழுத்துக்கள் அதுல வரும். அதனால மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள். அதே போல இடையெழுத்துக்கள் சிலது வரும். ரா வராது, லா வராது, யா வராது, யா வரும். அதனால இப்படி மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களோடு அகரம் சேர்வதனை, அகர எழுத்து சேர்வதனை அல்லது பிற உயிரெழுத்துகள் சேர்வதனை ஆ இ முதலான 12 எழுத்துக்கள் சேருவதனை பற்றி இந்த இயலில் சொல்லுகிறார். இதற்கு பெயர் உயிர்மயங்கியல். இப்ப முதல் நூற்பா அல்வழியில் அகரையில். முன்பே சொல்லியிருக்கிற இலக்கணம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அடிப்படையில அல்வழி எது வேற்றுமை எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். 2 சொற்களை பிரித்து பார்க்கிற போது நடுவில் வேற்றுமை இருந்தால் அதுக்கு பெயர் வேற்றுமை தொகை. அது வேற்றுமை புணர்ச்சி. அது என் சட்டைன்னா எனது சட்டை, அது வேற்றுமை புணர்ச்சி. எனக்கு தந்தான் அப்படிங்கிற போது வெளிப்பட்டே இருக்கு, அது வேற்றுமை புணர்ச்சி. ஆனா அல்வழியில நான் வந்தேங்கிறதுல நடுவில் எந்த வேற்றுமை உருவும் இல்லை, அதுக்கு பேர் அல்வழி. அல்வழின்னு என்ன? அல்லாதது, வேற்றுமை அல்லாதது பொருள். அதனால இந்த 2க்கும் தான் புணர்ச்சி விதியே வரும். அல்வழியில எப்படி புணர்கிறது, வேற்றுமையில எப்படி புணர்கிறது என்று இதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படும். அல்வழியிலையும் ஒற்று மிகுவது உண்டு, வேற்றுமையிலையும் ஒற்று மிகுவது உண்டு. அல்வழியிலையும் ஒற்று மிகாத நிலை உண்டு, வேற்றுமையிலையும் ஒற்று மிகாத நிலை உண்டு. இவற்றை நினைவிலை கொண்டு நாம் இப்போது முதல் நூற்பாவை காண்கின்றோம். அகர இறுதி பெயர் நிலை முன்னர் வேற்றுமை அல்வழி காசா தாப்பா தோன்றின் தத்தம் ஒத்த ஒற்றிடை மிகுமே. இந்த ஒத்தங்கிறது ரொம்ப இனிமையான சொல். அகரத்தை இறுதியாக உடைய சொற்களுக்கு முன்னால் வேற்றுமை அல்லாத பொருளில் காசா தாப்பா என்ற எழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள் வருகிற போது ஒத்த ஒற்றுக்கள் வரும்னா காவந்தா இக்கு வரும், சாவந்தா இச்சு வரும், தாவந்தா இச்சு வரும், பாவந்தா இப்பு வரும். இதுதான் ஒத்த ஒற்றுக்கள். இந்த நூற்பாவில இந்த ஒத்தங்கிறது ரொம்ப இனிமையான ஒரு சொல். இப்ப எடுத்துக்காட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். நான் எடுத்துக்காட்டுகளை காட்டுகிற போது மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். தமிழ் பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூடிய வரையில் நிகழ்கால எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். வழக்கு இறந்தவற்றை எடுத்துக்காட்டுகளாக காட்டாதீர்கள். 2வது, தீய சொற்களை அல்லது எதிர்மறையான சொற்களை தவிர்த்து விடுங்கள். உடன்பாடான நல்ல சொற்களை எடுத்துக்காட்டுகளாக கொடுங்கள். இதையெல்லாம் நாம கடைபிடிக்க வேண்டிய விதி. இவற்றையெல்லாம் இலக்கணம் சொல்லாது. சரி, இப்போது மிதிவண்டி விடக்கற்றான் அப்படின்னு நான் சொல்றேன். விடக்கற்றான்ங்கிறது நமக்கு வேண்டிய தொடர். புரியணுங்கிறதுக்காக மிதிவண்டிங்கிறத சேர்த்திருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. மிதிவண்டி விடக்கற்றான், சைக்கிள் விடக்கற்றான் பொருள். விடக்கற்றான்ங்கிறதுல விடங்கிறதுல அகர ஈறு, கற்றான்ங்கிறதுல முதலெடுத்து கா. இப்படி வந்தால் தத்தம் ஒற்று மிகும். அந்த காவுக்கு ஒற்ற ஒற்று இக்கு. விடக்கற்றான்னு அந்த இடத்துல இக்கு வரும். விடக்கற்றான் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது என்ன எழுத்து வரணும்? இக்கு வந்துட்டு விட்ட காசா தாத்தாவில ஒரு எழுத்தை முடிச்சுட்டோம். அடுத்து 3 எழுத்துக்களை பார்க்கணும். இச்சு. அடுத்தது சினத்தை விட சொன்னான், நிலத்தை விட தந்தான், மாட்டை விட போனான். அதனால காசா தாத்தா இளம்பூர்ணர் எப்பவும் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா ஒரு எடுத்துக்காட்டை காட்டுவாரு. விடக்கற்றான்
சொன்னான் தந்தான் போனான்னு வருவார். அப்புறம் அப்படின்னு என்ன பொருள்னா விட சொன்னான், விட தந்தான், விட போனான் கூட்டணும் நம்ம. அதனால அகரத்தை இறுதியாக உடைய எழுத்துக்கள், இது அகர குறி. இங்க அகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் காசா தாப்பா என்ற எழுத்துக்களை முதலாக உடைய சொற்களோடு சேருகிற போது ஒற்று மிகும். அதுக்கு ஏன் ஒற்றுன்னு பேர்னா, எல்லாரும் தவறா சொல்லிட்டாங்க புள்ளியை ஒற்றுவதனால. இல்ல இல்ல, நாக்கு சென்று இந்த எழுத்துக்களை சொல்லுகிற போது நாக்கு சென்று ஒற்றுகிறது. வேறு அன்னத்தையோ பல்லின் நுனியையோ இதழையோ ஒற்றுகிறது. அதனால அதுக்கு பேர் ஒற்றுன்னு பேர். இப்புன்னு சொல்லுகிற போது இதழ் ஒற்றுகிறது, இக்குன்னு சொல்லுகிற போது அடி நாக்கு அடி எண்ணத்தோடு ஒற்றுகிறது. அதனால இதுக்கு பேர் ஒற்று என்று பெயர். சரி, அடுத்த நூற்பா இப்ப இது புரிந்திருக்கும். அடுத்தது மிதிவண்டி விடக்கற்றான் அப்படின்னு சொல்லணும். விடக்கற்றான், விட சொன்னான், விடத்தந்தான், விட போனான். நான் சொன்னேன் இப்ப நல்லவற்றை எடுத்து காட்டுறீங்க, புகை விட கற்றான்னு சொல்லக்கூடாது. அதனால இவ்வாறான நல்ல எடுத்துக்காட்டுகளை காட்ட வேண்டும். அடுத்தது அகர ஈற்றில் மிகும் இடங்கள். முதல்ல எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொன்னாரு. இப்ப அகர ஈற்றுல என்னென்ன பொருள்ல மிகும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல கல்வெளியில சொன்னாரு விடக்கற்றான், அந்த இது வேற்றுமை உறுதி இல்ல, அதனால கல்வெளி. இப்ப வினை என்று கிளவியும், வினை என்று கிளவின்னா வினையச்சம், வேற ஒண்ணும் இல்ல, வினையச்சம்னு பேர். வினையச்சம் என்ன? வினைமுற்றை தழுவி பொருள் முடியாமல் இருப்பதற்கு பெயர் வினையச்சம். வந்து போனான் அப்படின்னா வந்துங்கிறது வினையச்சம். வினையென்று கிளவியும் ஓமக்கிளவியும், ஓமச்சொல். ஓமச்சொல்லுங்கிறது அண்ணாங்கிறது ஓமச்சொல், போலாங்கிறது ஓமச்சொல், ஓம உருவுன்னு சொன்னாத. வினையென்று கிளவியும் ஓமக்கிளவியும் எனவின் எச்சமும், என என்று சொல்லக்கூடிய எச்சம். சொல்லன சொன்னான், கொடியென கொடுத்தான் அப்படின்னு வரக்கூடிய எனங்கிறது என என் எச்சம். சுட்டின் இறுதியும், சுட்டெழுத்துக்களை இறுதியாக உடைய சொற்களும், சுட்டெழுத்துக்களை இறுதியாக உடைய சொற்களும். அது பின்னால விரிவாக பலவற்றை சொல்ல போறார். அந்த சுட்டெழுத்துக்களை இறுதியாக உடையவற்றை சொல்லுகிறார். அந்நாளம், அவ்வுலகம் என்றெல்லாம் சொல்லுகிற போது ஆங்கிற சுட்டெழுத்து இறுதியாக இருக்கிறது, அதை சொல்றாரு. அடுத்தது ஆங்க என்னும் உரையசை கிளவியும். ஆங்க என்பது உரையசை சொல்லுது, அசை சொல்லுது. இதுக்கு பொருள் இல்லை. ஆங்க குயிலும் மயிலும் வந்தன அப்படின்னா அங்கேயும் பொருள் இல்லை. ஆங்கிறதுக்கு பொருள் இல்லாத ஒரு அசைச்சொல். அங்க குயிலும் மயிலும் காட்டின்னு எல்லாம் செய்யுள்ள வரும் அந்த உரை அசைச்சொல். அடுத்தது நாங்கள் கிளந்த வல்லெடுப்பு மிகுமே. அங்கெல்லாம் இப்படி இவை வரக்கூடிய இடத்துல எவை நான்கு சொல்லியிருக்கிறார். இணையச்சம், ஓமச்சொல், இணையச்சம், சுட்டின் இறுதி. இந்த நான்கு சொற்கள் வருகின்ற போது வல்லெழுத்து மிகும் அப்படின்னு கேட்டார். இப்படி எடுத்துக்காட்டுக்கு இப்ப பார்ப்போம். இப்ப முதல்ல எடுத்த உடனே வினையஞ்சு கிளவி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா வினையஞ்சு கிளவியில வல்லொற்று மிகும் என்பது பொருள். அத பின்னாடி விரிவான விளக்கமாக ஒவ்வொன்றாக சொல்ல போறாரு. அதை நாம இங்கு பார்க்க போறோம். அதே போல ஓமக்கிழவியில மிகும் என்று சொல்லுகிறார். போல சொன்னான், கேட்டது போல பேசினான், அந்த அகரையீர் வரணும். போல அகரையீர். அதே போல கேட்க சொன்னான், அது வினையஞ்சு கிளவி, அகரையீர் வந்து கேட்க அகரையீர். கேட்க சொன்னான், போல சொன்னான், கேட்டது போல சொன்னான். அடுத்தது சொன்னார் போல அப்படிங்கறதுல மிகாது. ஏன்னு கேட்டா நமக்கு அகர ஈறு வரணும். அதனால போல சொன்னான், போல கேட்டான்,
அப்படின்னு வருகின்ற இடத்துல எல்லாம் இது சொன்னார் போகாது இருக்கு பாருங்க. இது ஒரு புது வழக்கு. சொன்னார்ல அவரு சொன்னார்ல அப்படிங்கிறாங்க. அது இலக்கிய வழக்கு இல்ல, பேச்சு வழக்கில் இருக்கிறது. அதற்கெல்லாம் இங்க நாம இலக்கணம் பார்க்கல. ஆனா பேச்சு வழக்கிற்கெல்லாம் பின்னால இலக்கணம் சொல்லுவாருன்னு சொல்றாரு. அதனால இந்த நான்கிற்கும் வினையஞ்சு கிழவி கேட்கச் சொன்னான், ஓமக்கிழவி போலச் சொன்னான், எனவே நிச்சம் எனக் கேட்டான், எனத் தந்தான், எனப் போனான், என என் ஏச்சம். அடுத்தது சுற்றின் இறுதி அக்காடு, இக்கடை, சுட்டு அகரம் இறுதியாக வருகிறது. அதுக்கப்புறம் கா சா தாப்பா, அக்கடை, அக்காடு, அச்செய்தி, அப்பதில் என்று இதையெல்லாம் சுற்றின் இறுதி ஆகின்ற நான்கும் வருகின்ற போது ஞாங்கர் கிளந்த, ஞாங்கர்னா அவ்விடத்து கிளந்த வல்லெழுத்து. இந்த ஞாங்கர் கிளந்தங்கிறது சரியாக சொன்னால் மேல ஒத்தன்னு சொன்னார்ல அதையதான். இந்த காசா காப்பா என்ற அந்த எழுத்துகளே மிகும் என்று பொருள். அந்த தெளிவோடு அடுத்த நூற்பாவுக்கு போறோம். அகரத்துக்கு நெல்லெழுத்தோடு புணரும். எப்படி புணரும்? 4 கணம் என்று சொன்னதுல காசா காப்பா அவையெல்லாம் வல்லெழுத்துகள். இப்ப அகரச்சுட்டு நெல்லெழுத்தோடு வந்துட்டாரு. அகரச்சுட்டு வல்லெழுத்தோடு புணர்ந்ததை முதல்ல சொன்னாரு காசா காப்பாவோடு. இப்ப அகரச்சுட்டு இந்த 3 எழுத்துகள் தான் நெல்லெழுத்துகள்ல மொழிக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு முதல்ல வரும். இந்த 3 எழுத்துகளோடு எப்படி சேருகின்றன, எப்படி சேருகின்றது இந்த அகரம் என்று காட்ட போறாரு. சுட்டின் முன்னர் சுட்டெழுத்து நாம முதல்ல பார்த்திருக்கிறோம். எழுத்துல சுட்டெழுத்து வினா எழுத்து 2 தனித்தன்மை உடையது. ஆ இ உ 3 சுட்டுன்னு நம்ம படித்தோம் நூற்பாவில. அதே போல ஏயா முதலும் ஆவோயிற்று ஏ இருவடியும் வினாவாகும் மேந்தார். வினா எழுத்துக்கள். யா என்பது ஒரு வினா எழுத்து, ஏவன் எவன் ஏவன் இதையெல்லாம் வினா எழுத்துக்கள். அதனால இந்த வினா எழுத்துக்கள் வேற, அவற்றுக்கு இடையே சொல்ல இலக்கணம் சொல்லுவாங்க. சுற்றின் முன்னர் தோன்றின் இந்த 3 எழுத்துக்கள் தோன்றினால் ஒரு எழுத்துக்களை ஒலிக்கும் போது பிழையில்லாம ஒலிக்கணும். ஞா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் வடார்காடு மாவட்டத்தில் தான் அது சரியாக ஒலிக்கப்படுவதில்லை என்று மொழியியலாளர் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். விஞ்ஞானம் சொல்லணும், விஞ்ஞானம் தாங்க, அது சா ஒலியாக மாறிவிட அவர்களுக்கு. அது பிழையான ஒலிப்பு. விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று ஞா என்று சொல்ல வேண்டும், ஞாலம் என்று சொல்ல வேண்டும். சுற்றின் முன்னர் இந்த 3 எழுத்துக்கள் வந்தால் ஒட்டிய ஒற்றியடடி மிகுனே. அது இந்த ஒட்டியங்கிறது இந்த மேல சொன்ன ஒத்த, ஞாங்கர் கிளந்த, இந்த 3ஐயும் தனியா எழுதி பாருங்க. ஒத்த, ஞாங்கர் கிளந்த, ஒட்டிய. அதற்கு அதே எழுத்துத்தான் வந்தா ஞாபகம் மிகவும் ஒற்றுமா மிகும். அஞ்ஞாலம், அந்த ஞாலம், ஞாலம்னா உலகம். அஞ்ஞாலம், அந்நூல், அம்மணி. இந்த அம்மணிங்கிறது பெண்ணை குறிக்காதீங்க, அந்த மணின்னு பொருள். அதனால அந்தந்த எழுத்துக்களே மிகும் என்பது இலக்கணம். அகரச் சுட்டு நெல்லெழுத்தோடு சேர்ந்ததை இங்கு சொன்னார். வல்லெழுத்துக்களோடு சேர்ந்தது முதல்ல காட்டினாரு, வெள்ளெழுத்துக்களோடு சேர்ந்தது இங்கு காட்டினாரு. அடுத்தது என்ன சொல்லணும்? இடையெழுத்துக்களோடு சேர்வது சொல்லுவோம். இடைக்கணத்தோடு சேர்வது சொல்லுகிறார். முன்வரினே இடையெழுத்துக்கள் எத்தனை? அதுவும் 6 தான். வல்லெழுத்து 6 தான், நெல்லெழுத்து 6 தான், இடையெழுத்து 6 தான். யாவா முன்வரினே அதுல 2 எழுத்துக்கள் தான் வரும். இந்த 4 எழுத்துக்கள் வருவதில்லை. யாவ முன்வரினே வந்தால் வகரம் ஒற்றும். இந்த இடத்துல என்ன அவர் சொல்லல, ஒத்த ஒற்றுங்கிறத சொல்லல. அதுதான் வேறுபாடு. இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறவங்க கவனமா சொல்லிக் கொடுக்கணும். மேல உள்ள நூற்பாக்களுக்கும் இந்த நூற்பாவுக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கிறது. அங்கு ஒத்த ஒற்றுக்கள் மிகும், இங்க வருகிற போது வகரம் ஒற்றும்.
இந்த வகரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இவ்வுன்னு சொல்றோம்னா அது என்ன என்றால் அது உடம்படுமை என்று நாம முன்பு பார்த்திருக்கிறோம். 2 உடம்படுமைகளை பார்த்தோம். ஒன்று இவ்வு, இன்னொன்று ஈயே. உடம்படுமை எது என்று கேட்டால் யாவான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாவா ரெண்டும் உயிர்மை எழுத்து, உடம்படுமைங்கிறது மெய் எழுத்து. ஈயே இவ்வு என்று 2 எழுத்துகள் என்று சொல்ல வேண்டும். இந்த 2 எழுத்துகள்ல யா வா என்பது எங்க வரும்னு கேட்டா, நிலைமொழி ஈற்றிலும் உயிர் இருந்து வரிமொழி முதலிலும் உயிர் இருந்தால் 2 உயிர் சேரும் போது நடுவுல இந்த ஈ அல்லது இவு வரும். அதுக்கு பேர் உடம்படுமை. 2 மெய்களை உடம்படுத்துவதனால அதுக்கு பேர் உடம்படுமை என்று பெயர். இந்த இலக்கணத்தை தெளிவாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பின்னாடி வரக்கூடிய எல்லா இயல்களிலும் இந்த உடம்படுமை வரும். யா வா முன்வரினே எகரமையும் மகரமையும் ஆகிய உடம்படுமைகள் வருமானால் அப்படின்னு இங்கு பொருள். எகரமையும் மகரமையும் ஆகிய உடம்படுமைகள் வருமானால் வகரம் ஒற்றும், வகர எழுத்து வந்து சேரும். இப்ப அவை வரமாட்டான். அதனால அந்த மாதிரி எல்லாம் சொற்கள் வந்தாலும் தமிழ் சொல் இல்ல. ரப்பர்னா அது தமிழ் சொல் இல்ல. ரா முதல்ல வந்திருக்கு ரப்பர், அது தமிழ் சொல் இல்லை. லட்டு லா முதல்ல வந்திருக்கு, அது தமிழ் சொல் இல்ல. அதனால இந்த 2 எழுத்துகள் தான் இட எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வரக்கூடியன. யா வா. சரி, இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். அவ் யாழ். யாழ் என்பது இசைக்கருவி. யாழ் என்பது இசைக்கருவி. அது ஏன் யாழ் என்று பேருந்தா, யாழ்னா கருமைன்னு பொருள். பல பேருக்கு பொருள் சரியாக தெரியாததுனால அல்லது பயிலாததுனால ஏழுங்கிற நரம்பு பற்றி யாழ்னு ஆச்சுன்னு எழுதுறாங்க. நல்ல பெரிய ஆராய்ச்சி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஏழுக்கு யாழுக்கு சம்பந்தம் இல்லை. முதல்ல அவன் யாழை கண்டுபிடிக்கும் போது ஒரு நரம்பு, அப்புறம் 3 நரம்பாச்சு, அப்புறம் 7 நரம்பு, அப்புறம் நரம்புகளை கூட்டிக் கொண்டே போனான். 1000 நரம்புடையது ஆதி யாழ்ப்பான். அதனால அவ் யாழ் ஆ கூட்டல் யாழ் வந்தா அயாழ்னு வராது, ஒத்த மெய்யும் வராது, ஈயும் வராது, இவ்வுதான் வரும். அவ் யாழ். அதே போல ஆ கூட்டல் வளை அப்படின்னா அவ்வளை. அவ்வளை, வளைன்னா வளையல், அவ்வளையல். இந்த இடத்துல இவ்வு வரும். இந்த 2 எழுத்துகள் வரும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த 4 கணங்கள்ல இப்ப உயிரெழுத்துக்கு சொன்னார் உயிர்கணம், பிறகு வன்கணம், அதற்கு பிறகு மென்கணம், இடைக்கணம். 4 கணங்களுக்கு எழுத்து சொல்லியிருக்கிறார். கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். அடுத்தது அகர சுட்டு உயிரெழுத்தோடு சேர்வது பற்றி பார்க்க போறோம். ஆ கூட்டல் அடை உயிர்கணத்தோடு சேர்வது பற்றி. ஆ கூட்டல் அடை அப்படின்னு வருகிற போது உயிரும் வரினும் ஆயுதம் தெரியாது. அல்வழியில முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? அகர ஈடு சேர்கிற போது விடப்பற்றான், விடத்தந்தான், விட சொன்னான், விட போனான் என்று தத்தம் ஒற்று மிகவும் எங்க காட்டினார். அது அல்வழியில. இந்த இடத்துல சுட்டெழுத்து வருகிற போது ஆ கூட்டல் அடை அவ்வடை. இந்த இடத்துல என்ன வருகிறது? இதுவும் அல்வழிதான். ஆனா அல்வழியில என்ன வருகிறது என்றால் வகரம் மிகும். இங்க வகர ஒற்று மிகும். மேல சொன்ன நூற்பா மாதிரியே யாவா என்ற எழுத்துகளுக்கு என்ன இலக்கணம் சொன்னாரோ அதே போலத்தான் இங்கேயும் உயிரெழுத்துகளோடு சேருகின்ற போதும் சில இடங்களில் இவ்வாறு ஆயியம் தெரியாது. மேல சொன்ன எகர வகர மெய்கள் வரும். அவ்வளை அவ்வகல் ஆ கூட்டல் அகல்
உயிர் முன் வரின்னு சொல்றதுனால அபர ஆகாரங்கள் இன்னும் எல்லாவற்றுக்கும் நீங்க அதை விண்ணப்பித்து பார்க்கலாம். எப்படி அவ்வளை, அவ்வகல், அவ்விடை, அவ்வாடை என்று 12 எழுத்துகளுக்கும் நாம வரக்கூடிய எழுத்துகளுக்கு சேர்த்து பார்க்கலாம். அதனால உயிரும் ஒரு வரினும் ஆயியல் தெரியாது. அதாவது ஆயியல் அந்த இயல்ங்கிறது ஆயியல் நீண்டு அதுக்கும் இலக்கணம் சொல்ல போறாரு. அந்த தன்மை மாறாது. எந்த தன்மை? மேலே சொன்ன நூற்பாக இருக்கக்கூடிய அந்த கருத்து மாறாது அப்படின்னா சரி. அடுத்தது நாம பார்த்தோம் ஆயியல்னு அந்த ஐயத்தை போக்கக்கூடிய வகையில் அடுத்த நூற்பாவை தொல்காப்பியர் அமைத்துக் கொள்கிறார். தொல்காப்பியம் போல ஒரு இலக்கணத்தை எப்பொழுதும் தமிழில் கூட அதுக்கு பின்னாலும் நாம பார்க்கலாம். எவ்வளவு பெரிய செல்வம், பேணப்படாத ஒரு செல்வம். இடைக்காலத்துல கல்வியில தொல்காப்பியத்தை சேர்க்கவே இல்லை. இந்த காலத்துல அறவே தொல்காப்பியம் என்றால் என்ன என்று கல்லூரி பிள்ளைகளுக்கு தெரியாது. பாடம் படிக்கிறார்கள், ஆனால் அவற்றை ஆழ்ந்து கற்பதில்லை. மொழி பயன்பாட்டிற்கு அவற்றை பயன்படுத்துவதில்லை. அதனால இப்ப நீங்க கற்பது மிகச் சிறந்த ஒன்று. ஆயியல் அப்படின்னு அங்க சொன்னார். அதுக்கு இலக்கணம் சொல்ல போறாரு. நீட வருதல் செய்யும் உரித்தே. இந்த அகரச்சொட்டு ஆயல் அப்படிங்கிறது ஆயல் நீண்டது. முதல் நீண்டு இருக்கிறது. இந்த முதல் நீண்டதுங்கிறத கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும். படுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். படுதல் செய்தல் இவரது மாதிரி படுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். ஏழைப்படும் பாடுன்னா பாடுன்னு சொன்னா அந்த படுதல் தான் முதல் நிலை நீண்டது. இதுக்கு பேர் முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர்னு பேர். படுதல் பாடு என்பது ஆவது முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர். நீட வருதல் செய்யும் உரித்து. ஆயுதை அப்படின்னு வர்றது, ஆயிரத்தினைன்னு வர்றது, இதெல்லாம் என்னன்னு கேட்டா உண்மையில ஆ கூட்டல் இரு, ஆ கூட்டல் இரு, உயிரெழுத்து ஆ கூட்டல் இரு. இது என்ன ஆகுது? செய்யும் வருகிற போது ஆ இருங்கிறது அவ்விருந்து ஆவது உண்டு. அதான் மேலை நூற்றாண்டுல பார்த்தோம். ஆ கூட்டல் இரு அவ்விரு அகர உடம்படுமை வரும். ஆனா செய்யுளிலே அவ்விரு என்று வருவதோடு ஆயிரு என்றும் ஆகும். அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரு, ஆயிடை, ஆயிடை தமிழ் ஒரு நல்லுலகம்னு முதல்ல பாயிரத்துல பார்த்தோம்ல. ஆயிரு கடைக்கு ஆயிரு கடையின் இசைக்கு நம்ம சொல்லே ஆயிரு கணை ஆ கூட்டல் இருங்கிறது ஆயிருன்னு ஆச்சு. அதற்குதான் இந்த இலக்கணம். நீட வருதல் செய்யுள் உரித்து. வருதல்ங்கிறதுக்கு இலக்கணம் சொல்ல முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. வருதல்னு என்ன? நடத்தல், உண்ணல், ஆடல், பாடல், கேட்டல், மகிழ்தல், எழுதல், வருதல் எல்லாம் சொல்லிட்டு வருதல் செய்யுள் உரித்து. இப்ப ஆயிடைங்கிறது இங்க பார்த்தோம். அடுத்தது சாவ என்னும் செயல் எச்சத்து. பின்னால சொல்லதிகாரத்துல படிக்க போறோம். இந்த வினையச்சங்கிறத பற்றி நிறைய படிக்க போறோம். வினையச்சம் எப்படியெல்லாம் வரும்னு 9 வகையான வினையச்சங்களை அப்படி சொல்ல போறாங்க. செயற்கன, செய்யும், செய்யு, செய்வு, செய்தன என்று அடுக்கி வருகின்ற 9 வினையச்சங்களை நாம் அங்க பார்க்க போறோம். இங்க செய என்ற ஒரு வாய்பாடு. இந்த செயங்கிறத ஒரு வகை மாதிரியாக தொல்காப்பியர் வைத்துக் கொண்டார். பின்னால் உள்ள இலக்கண ஆசிரியர்கள் அதிலேயே தழுவி கொண்டார்கள். செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று அப்படின்னா நடக்கும்னா அது செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று. அது எழுதும் அப்படின்னு சொன்னா அது செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று. அதே போல வர சொன்னோம்னா செய்ய 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 செய்யங்கிறது செய்ய என்னும் வாய்பாட்டு வினையச்சம். இந்த செய என்னும் வாய்பாட்டு வினையச்சு மிக மிக இன்றியமையாதது. சாதாரண செய அப்படின்னு ஒரு வாய்பாட்டுக்கு உரியது. இந்த வாய்பாடுங்கிறது இங்க மிக மிக முக்கியமான ஒரு அடையாள குறியீடு. சாவ என்னும் சேயின் எச்சத்து. சாவ இந்த சொல்லே ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னு கேட்டா சாவங்கிறது மற்ற சொல்லு வேறுபட்டது. வா என்பது வந்தான் ஆகும், வர என்பது வருகிறான் ஆகும். அதே போல கேட்க என்பது
கேட்டான் ஆகும், கேட்கிறான் என்றாகும். ஆனால் சாவ என்பது சத்தான்னு வராது, செத்தான்னு வரும். இது ஒன்றுதான் இந்த வரிசையில வேறுபட்டது. இந்த சாவ என்னும் செயலின் எச்சம் இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே. புணர்ச்சியில வருகிற போது என்னாகும் என்றால் இந்த வகரம் கெட்டு போய்விடும். சாவ குத்தினான் அப்படின்னா சாக்குத்தினான்னு வரும். சாவ குத்தினான் என்று வரும். சாவ சொன்னான்னு சாத் சொன்னான்னு தான் வரும். அதான் இலக்கணம் எச்சம். அதனால இந்த வகர ஈறு நீங்கும் என்பதனை இங்கு காட்டினார். கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. இந்த நூற்றாவுல ஒரு பொடி இருக்கு. என்ன பொடி என்றால் இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே அப்படின்னாரு. கெடுதலும் உரித்தேன்னா என்ன பொருள்? இந்த உண்மைக்கு என்ன பொருள்? கெடாமையும் உரித்துன்னு பொருள். இதுக்கு பேர் என்ன? எச்ச உண்மைன்னு பேர். இந்த உண்மை நிறைய பொருள்ல வரும். சிறப்பு பொருள்ல வரும், ஐய பொருள்ல வரும், எதிர்மறை பொருள்ல வரும், முற்று பொருள்ல வரும், எண்ணு பொருள்ல வரும், பெருநிலை பொருள்ல வரும், ஆக்க பொருள்ல வரும். இப்படி பல பொருள்ல இந்த உண்மை வரும். நானும் வந்தேன் என்பது அப்ப அவனும் வந்தான்னு எச்ச பொருளை காட்டுவது. அதுபோல இங்கே இறுதி வகரம் கெடுதலும் உரித்து அப்படின்னா கெடாமையும் உரித்துன்னு அர்த்தம். அப்ப எப்படி வரும்? சாக்குத்தினான் என்றும் வரும், சாவக்குத்தினான் என்றும் வரும். இரண்டும் வருங்கிறதுக்காக இந்த நூற்பாவை அந்த இடத்துல அந்த உம்முங்கிறத அந்த ஒரு பொடியை வச்சார். நானும் யானும் வந்தேன், நானும் யானும் சென்றேன் அப்படின்னு இளங்கோ சொல்றாரு சிலப்பதிகாரத்துல 30வது காதையில. யானும் சென்றேன் அப்படின்னா கயவாகு வந்தாரு, கடல் சூழ் இலங்கை கயவாகு வந்தாரு, மாளுவ வேந்தர்கள் வந்தார்கள், நானும் சென்றேன், நானும் போனேன். அப்ப அவர்கள் வந்ததையும் அது மறைமுகமாக உணர்த்துகிறது. அதனால இறுதி வகரம் கெடுதலும் உரித்து, கெடாமையும் உரித்து என்பது பொருள். சரி, அடுத்தது இந்த சொற்களுக்கு அவ்வளவு சரியாக நாம பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. உண்மைக்கு உண்மை 8 பொருள்ல வரும் என்று பின்னால தெரிந்து கொள்ள போகிறோம். சரி, அடுத்தது அடுத்த நூற்பா அகர ஏறுகள் எங்கெங்கு இயல்பாக முடியும் அப்படின்னு பார்க்கணும். சாக்குத்தினான், சாவக்குத்தினான் அப்படின்னு இந்த மாதிரி சொற்களை பெரும்பாலும் இலக்கணத்துல காட்டித்தான் ஆகணும். இந்த மாதிரி சொற்கள் வரக்கூடிய இடத்துல காட்டித்தான் ஆகணும். ஆனா இலக்கியத்துல இந்த மாதிரி சொற்களை எப்படி தவிர்ப்பது? அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாவக்குத்தினான் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எப்படி தவிர்ப்பது என்பதற்கு மிக நல்ல எடுத்துக்காட்டு பெரிய புராணத்துல மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் இருக்கிறது. ஒரு கொடியவன் ஒருத்த மெய்ப்பொருள் நாயனாரை சொல்லுவதற்காக வருகிறான். வெற்றியில நிறைய திருநீர் பூசிட்டு, உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு, திருநீர் பூசிய முனிவன் போல அவன் வருகிறான். வருகிற போது கையில ஒரு சுவடி வைத்திருக்கிறான். இந்த சுவடிக்குள்ளார ஒரு குறு வாளை மறைத்து வைத்திருக்கிறான். இவரை கொல்ல வேண்டும் என்று வருகின்ற உத்தநாதன் என்பவன் இவரை கொல்ல வேண்டும் என்று வருகிறான். அவர் வழிபடத்தக்க ஒரு தோற்றத்தோடு இவர் வருகிறார். உடனே அவர் பார்த்து என்னன்னு கேட்கும்போது மனைவி பக்கத்தில் இருக்கிறார். வைத்திருந்தார், நான் இறைவன் அருளிய ஒரு ஆகம கருத்தை மந்திரத்தை உமக்கு சொல்ல வந்திருக்கின்றோம், தனியாக இருந்து கேட்க வேண்டும். உடனே மனைவி அப்பால போக சொல்லிட்டு தனியா இருக்கிறார். அவன் உடனே எடுத்து என்ன பண்ணா, அந்த கத்தி எடுத்து அவரோட நெஞ்சில சொருகணும். இப்படிதான் நாம சொல்லுவோம். தினத்தஞ்சியில பாத்தீங்கன்னா சதக்குன்னு குத்தனான்னு எழுதுவான். ஆனா சேக்கிழார் அப்படியெல்லாம் எழுதல. என்ன அருமையான ஒரு தொடர் பாருங்க. நினைத்தவனும் முடித்தான். இந்த கொடியவன் என்ன கருதினானோ அவ்வாறு முடித்தான் எழுதினார். நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தமிழ் பயிரக்கூடிய எல்லாரும் இந்த இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு ஒரு சிலை செய்தார்.
பிற்கால சோழன் காலத்துல. அந்த சிலை திருக்கோவிலூர்ல இன்னும் இருக்கிறது, களவு போகாம இன்னும் இருக்கு. அந்த சிலைக்கு கீழே பாதத்துல என்ன எழுதியிருக்கிறான்னா, கர்த்தா நமரேகான் என்ற நிலாதுடையார். இந்த தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தா நமரேகான் என்ற நிலாதுடையார். நிலாடுன்னா மலையமான் நாடுங்கிறது நிலாதுன்னு மதி இருக்கிறது. சேதி நாடு மலையமான் நாடுங்கிறது திருக்கோயிலூர் பகுதி. அதை ஆண்டவன் அந்த மெய்ப்பொருள் நாயனார். அந்த மெய்ப்பொருள் நாயனாரை அப்படி அவன் கத்தியால குத்துகிற போது, குத்த முயலும் போது, குத்திய உடனே பக்கத்தில் இருக்கிற தப்பன் என்றவருடைய மெய் காவலாளி பாய்ந்து வருகிறான். அடே அப்படின்னு வர்றான். உடனே வாழை எடுத்துக்கொண்டு அவன் வருகிற போது உயிர் நீங்குகிற நிலையில இருக்கிற மெய்ப்பொருள் நாயனார், தப்பா நமரேகான், அவன் நம்மவருப்பா, குத்துனார இவரு நம்மவர். ஏன்னா திருநெல்வேலி பூசி இருக்கிறார் சிவனடியார். அவருக்கு எந்த ஊரும் நிகழாமல் அவரை கொண்டு போய் விட்டு விட்டு வா அப்படின்னு சொல்றார். இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உலகத்தின் எந்த இலக்கியத்திலும் நாம் காண முடியாது. அஹிம்சையினுடைய உச்சம், கொல்லா அருள்நெறியினுடைய மிக மிக மேல்நிலை. தத்தா நமரேகான் என்ற நிலாதுடையார் நினைத்து பாருங்க. இந்த தொடரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தத்தா வெளி, தத்தா நமரேகான் நம்முடையவர் தான் காண்பாயாக, நமரேகான் என்ற நிலாடுடையார். நிலாடுடையார்னு மலையமான் நாட்டை ஆளுகின்ற மன்னர் என்று பொருள். அதனால அது மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல இலக்கியத்தில் நலன்பட அப்படியெல்லாம் பேசலாம், அது உணர்வு புலப்பட காட்டலாம். ஆனால் இலக்கணத்துல சில இடங்களை தவிர்க்க முடியாத இடங்கள்ல இது மாதிரி சொற்களை நாம காட்டித்தான் ஆகணும். தவிர்க்கக்கூடிய இடங்கள்ல நல்ல சொற்களை காட்டலாம். சரி, அடுத்தது இயல்பாக முடியும் அகர ஏறுகள். அதாவது எந்த விதமான வல்லத்தும் இடையில மிகாத முடியக்கூடிய அவற்றை சொல்றாருங்க. அண்ணா என்னும் ஓமக்கிழவியும் இந்த நூற்பாக நீங்க நெற்றுக்க பண்ணும். ஏன்னு கேட்டா முன்னால எங்கெங்க வல்லத்து மிகும் வல்லத்து மிகாது அப்படின்னு பார்ப்பதற்கு இது மிக மிக தேவையான. அண்ணா என்னும் ஓமக்கிழவியும், ஓமக்கிழவியை சொல்லுகிற போது 36 ஓமக்கிழவிகளை தொல்காப்பியர் பின்னால சொல்ல போறார். எத்தனை? 36. வினை, பயன், மெய், உரு என்று ஓமங்கள் 4 வகைப்படும். 4க்கு 4 32, பொதுவா ஒரு 4 ஆக 36 ஓம உருவுகளை பின்னாலே சொல்ல போகிறார். அவற்றுல அன்னம் என்பது ஒன்று. இப்ப இந்த காலத்துல மிகுதியாக பயில்கின்ற ஓம உருவு எது என்று கேட்டால் போல. அது காடு போல இருந்தது, இது நாடு போல இருந்தது, ஆளை போல இருந்தான், மனிதனை போல இருந்தான் என்றெல்லாம் அந்த போலங்கிறது ஓம உருவு எல்லா இடத்துலையும் இப்ப நம்மால் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுக்கு எத்தனை ஓம உருவு இருந்தன? அண்ணா, அணைய, மான, சிவப்ப, சிவன என்று பலவேறு ஓம உருவுகள் இருந்தன. திருவிக்கா அழிகிற போது இவற்றையெல்லாம் பயன்படுத்துவார். என்னுடைய நடை, என்னுடைய தமிழ் நடை, நக்கீரனுடைய நடை சிவனென்றும், சிவஞானனுடைய நடையை தடுப்பதென்றும் கூறுவார் அப்படின்னு எழுதுவார். அதனால பழைய சொற்களுக்கு ரிவைவல் கொடுக்கிறது, ஒரு மறு வாழ்வு கொடுக்கிறது, அவற்றையெல்லாம் கொண்டு வந்து வழக்கில் எழுதுவது, அவையெல்லாம் நல்ல முயற்சிகள். அன்னை என்னும் ஓமக் கிளவியும் அண்மையை சுற்றிய வெளிநிலை கிளவியும் பக்கத்தில் இருக்கிறதா சொல்லுவது. அது வெளிநிலை, வெளின்னா கூப்பிடுவது. இந்த வெளிங்கிற சொல்லு இப்ப தமிழ்ல நம்மிடம் இல்ல, ஆனா மலையாளத்தில் இருக்கிறது. யார விழிக்கிற அப்படின்பா. அப்படின்னா யார கூப்பிடுகிறேன்னு பொருள். விழிதல், விழித்தல் என்றால் கூப்பிடுதல். அண்மை அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடுறது. நண்பா உனக்கு சொல்லுகிறேன், தம்பி உனக்கு சொல்லுவேன். நீட்டிட்டீங்கன்னா செயல்மை வழி. தம்பி அப்படின்னா செயல்மை வழி, தம்பி அப்படின்னா அது அண்மை வெளி. பெரும்பாலும் பெயர் அப்படியே இருக்கும், அதுதான் அண்மை வெளி. நண்பா, நண்பன்ங்கிறது நண்பன் ஆச்சு. அம்மா
என்றால் அம்மா என்பது அம்மா என்றாச்சு. இதெல்லாம் அண்மை வெளி. இப்படி அண்மை வெளியிலையும் ஓமக்கிழவிகள் அன்னை என்னும் ஓமக்கிழவிகளையும் இது மிகுவது இல்லை. எப்படி தீயினன்ன காண்கள் அப்படின்னு சொன்னா அண்ணாங்கிறது வந்தது, கா என்பது நடுவில் அன்னக்காண்கள் எழுதக்கூடாது. தீயினன்ன காண்கள் எழுதக்கூடாது. தீயினன்ன காண்கள். அதே போல கண்ணா கேள் அப்படின்னா அண்மை வெளி. அது நண்பா சொல் அப்படின்னா அண்மை வெளி. அங்கே நிகாது. செல்வ செல்வாயாக, செல்வ செல்வாய், செல்வ செல்வாய், செல்வ கேட்பாய், செல்வ தாராய் அப்படின்னு எல்லாம் வருகின்ற போது மிகுவது இல்லை. இந்த ரெண்டுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அடுத்தது செய்மன என்னும் தொழிலீடு சொல்லும். செய்மன என்று சொல்லுகின்ற தொழில் முடிவு சொல்லுது. அது விரைமுற்று. உண்மன குதிரை உண்மனா இது வழக்கில் இல்லை இன்னைக்கு. அதனால இதை பத்தி நாம அதிக கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மன குதிரைங்கிறதுக்கு நடுவில் இக்கு வராது. உண்மன குதிரை, உண்மன சென்னாய், உண்மன தகர், உண்மன பன்றி, தகர்ன ஆடு, இந்த மாதிரி இடங்கள்ல வருவது இல்லை. அடுத்தது ஏவல் கண்ணிய வியங்கோட்கிழவியும். ஏவல் கண்ணிய, கண்ணியான கருவியன்னு பொருள். இந்த சொல்ல பல இடங்கள்ல தொல்காப்பியர் கையாள போகிறார் பின்னால, குறிப்பாக பொருள் விகாரத்துல. ஏவல் கண்ணிய, ஏவலை கருவிய வியங்கோல் சொல்லும். இந்த வியங்கோங்கிறத நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வியங்கோங்கிறது எதிர இருக்கக்கூடியவனை கேட்டுக்கொள்ளும். அது வேண்டர் பொருளில் வரும், வைதர் பொருளில் வரும், வாழ்க்கை பொருளில் வரும், பலவேறு பொருள்ல வரும். எப்படி வாழ்க இயங்கோல், ஒழிக இயங்கோல், இந்த ரெண்டும் தானே அதிகமா கேட்கிறது. இப்ப வாழ்க ஒழிகன்னு. அதே போல செல்க இயங்கோல், கேட்க மகிழ்க இங்க தருக எல்லாம் இயங்கோல். இதெல்லாம் ககர ஈட்டு இயங்கோல். வாழியர் அது அருள் ஈட்டு இயங்கோல். இப்படி சில ஈடுகளை உடையதாக வரக்கூடிய வியங்கோல் கேட்ப பொருளில், வைவற் பொருளில், வாழ்க்கை பொருளில், ஆணையிடுகின்ற பொருளில் எல்லாம் வரும். இந்த இடத்துல ஏவல் கண்ணிய, ஏவலாக வருவது செய்க அப்படின்னு சொன்னா எதுக்கு இருக்கிறவனுக்கு உத்தரவு போடுறான். அதான் ஆணை பொருளில் வருகிறது. திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த குறள் மிக மிக இன்றியமையான ஒரு குறள். 1350 குறளும் இன்றியமையாதனை தான். அதுல இந்த குறள் செய்க பொருளை. செய்க பொருளைன்னா பொருளை ஈட்டுன்னு பொருள். செய்க பொருளை. ஏன் பொருளை செய்யணும்? செறினர் செருக்கருக்கும் வெகு அதனை கூறியது எழுதினார். பகைவருடைய பகையை வேற இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருளுக்கு தான் இருக்கிறது. பொருளை ஈட்டு அப்படின்னாரு. அறநூல்கள்ல, தர்ம நூல்கள்ல எந்த நூல்லையும் பொருளினுடைய இன்றியமையாமையினை தொல்காப்பியர் போலவும் திருக்குறள் போலவும் சொல்லலாம். அறநூல்கள்ல திருக்குறள் போல எங்கும் பொருளை ஆக்குக, இடையராது ஈட்டுக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பிற தர்ம நூல்கள்ல பார்க்க முடியும். பொருளை புறக்கணின்னு அதிகமாக பேசிய நூல்கள்லாம் இருக்கின்றன. திருவள்ளுவர் பொருளை ஈட்டுக, பொருளை கருதுக, பொருள் வேண்டும், பொருள் இல்லாமல் உலகம் இல்லை என்று சொன்னது முதல்வன் அவன் தான். ஆனா அதே சமயத்துல அடுத்தபடி சொல்வார், பொருளை ஈட்டுவது அறநெறியின்பால் ஈடுபாடு கொண்டு ஈட்டவன், அல்லற்பட்டு ஆற்றாத அழுதகனில் வந்து செல்வத்தை தேய்க்கும் படைந்தார். வருத்தி பிறகு வருத்தி வாங்கக்கூடிய பொருள், சூது வாயிலாக பெறுகின்ற பொருள், சூழ்ச்சி செய்து பெறுகின்ற பொருள், களவாடி பெறுகின்ற பொருள், இதெல்லாம் பெரிய தீமை, ஒருவனை அழித்து விடக்கூடிய தீமை என்று அவர் சொல்லுவார். அதனால செய்க பொருளைங்கிறது திருக்குறள் தொடர். பெரும்பாலும் நான் எடுத்துக்காட்டுகளா காட்டுகிற போது பொருத்தமான இடங்கள்ல திருக்குறள் எடுத்துக்காட்டுகள் காட்டுவது உண்டு. அதுபோல செய்க பொருளை அப்படிங்கிறது அண்மையில வரக்கூடிய ஏவல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். அடுத்தது செய்த என்னும் பெயரஞ்சு கிளவியும். செய்த என்பது பெயரச்சம். யாராவது இலக்கண குறிப்பு கேட்டா சொல்லுவது செய்தங்கிறது பெயரச்சம் மட்டும் சொன்னா போதாது. அது நாம தொல்காப்பியம் கட்டதற்கு அடையாளம் இல்லை. பிறகு வேற எப்படி சொல்லணும்?
செய்த என்பது இறந்த கால பெயரச்சம் சொல்லு. செய்த என்பது இறந்த கால பெயரச்சம். ஏன் அதை மட்டும் இங்க சொல்றாரு? இந்த அகர ஈர்ச்சுல வர்றதுனால செய்த அகர ஈடு பெற்று வருவதனால அதை மட்டும் இங்க காட்டுறாரு. செய்யுங்கிறத எதிர்காலத்தில் பின்னாடி உண்மைங்கிற போது காட்டுறாரு. அது செய்கின்றங்கிறத கின்றுங்கிற ஈடு வரக்கூடிய இடத்துல காட்டுறாரு. இந்த இடத்துல அகர ஈடு செய்கின்றங்கிறது அகர ஈடு இருக்கு. செய்த என்னும் பெயரஞ்சுகளையும் செய்த என்று சொல்ல வருகின்ற பெயரச்சம் வருகின்ற போதும் கண்டிப்பாக வல்லற்று மிகுவது இல்லை. இயல்பு புணர்ச்சி பெறுது. இயல்பு புணர்ச்சின்னு என்ன? 3 விகாரமும் இல்லாதது. தோன்றல், பிரிதல், கெடுதல் என்ற 3 விகாரங்களும் இல்லாதன என்று பொருள். செய்த என்னும் பெயரஞ்சு கிளவிக்கு நாம எடுத்துக்காட்டு பார்த்து செய்க பொருளை வேற நம்ம இக்காலத்தை எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? படித்த பையன், படித்த பையன் அப்படிங்கிறது பெயர். நல்ல பையன், இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? படித்த பையன்கிறது நல்ல பையன்கிறதுக்கு ஒரு வேறுபாடு. அது இலக்கண நூல்களில் இக்காலத்தில் காணப்படுவது இல்லை. நான் என்னுடைய இலக்கண நூல்ல காட்டியிருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். படித்த பையன்கிறதுக்கு நான் முன்பு சொன்னது போல கொஞ்சம் விரிவாக இலக்கண குறிப்பு சொல்லுங்க. படித்த பையன்கிறது பெயரச்சம் சொன்னா போதாது. இறந்த கால பெயரச்சம். அதே அகர ஈடு கொண்டு நிகழ்காலத்தை கொண்டு வாங்க. படிக்கின்ற பையன், அங்கேயும் ஒத்து மிகாது. அகர ஈடு உடைய பெயரச்சங்கள்ல மிகாது. செய்த, செய்கின்ற இந்த சொற்கள்ல மிகுவதில்லை. படிக்கின்ற பையன், படித்த பையன் ரெண்டும் என்ன வேறுபாடப்ப? படித்த பையன்கிறது நல்ல பையன்கிறது. படித்த பையன்கிறது நெறிநிலை பெயரச்சம். இறந்த கால தெரிநிலை பெயரச்சம். இறந்த காலத்தை குறிக்கிறது. தெரிநிலை பெயரச்சம் காலத்தை காட்டுவதற்கு பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம். காலத்தை காட்டாமல் பண்பு உணர்த்தக்கூடிய பெயரச்சத்திற்கு நல்ல பையன், இனிய பையன் அப்படின்னா அது குறிப்பு பெயரச்சம். இந்த குறிப்பு பெயரச்சத்தை இந்த காலத்தில் பெயரடை என்று சொல்கிறார். குறிப்பு பெயரச்சத்தை பெயரடை என்று சொல்கிறார். அகராதியில அதற்கு இலக்கண குறிப்பு எழுதுகிற போது பெயரடை என்று எழுதுவது, பெயருக்கு அடையாக வருவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது செய்ய என்னும் வினையெழுத்து கிளவியும். செய்ய என்னும் வாய்பாட்டு வினையேற்றம். இது இப்ப வழக்கில் இல்ல. உண்மையே வந்தான், உண்மையே வந்தான் அப்படிங்கிறதுல செய்ய உண்மையன்னு உண்பதற்காக வந்தான் என்று பொருள். அடுத்தது அம்மம் என்னும் உரைப்பொருள் கிளவியும். முன்னாடியே உரையசை கிளவி ஆங்க என்னும் உரையசை கிளவின்னு வந்து பாருங்க. அதே இனத்தை சேர்ந்ததுதான் இந்த அம்மாங்கிறது. இல்ல தாயை குறிக்காது. அம்மாங்கிறது பேச்சின் போது பொருளின்றி வருகின்ற ஒரு அசைச்சல். அம்மா, அம்மா கேள் அப்படின்னா ஏப்பா அப்படின்னு பொருள். அந்த இடத்துல அம்மா ஆகாத அம்மா, என் பட்ட துயரெல்லாம் பெரிது பெரிது அம்மா. இந்த அம்மாங்கிறதுக்கு ஒரு உணர்ச்சி பொருள் தான் அந்த இடத்துல. அதனால அம்மா என்ற அந்த உரைச்சல் வருகின்ற போதும் மிகாது. அம்மாகள், அம்மா பெரிது அப்படின்னு வரக்கூடிய இடத்துல மிகாது. அடுத்து அம்மா என்னும் உரை பொருட்களவையும் அங்கே அனைத்தும். இப்படி ஒரு முத்திரை வைப்பாரு தொல்காப்பியர். என்ன பின்னால வரக்கூடியவர்கள் இலக்கியத்துல கையாளக்கூடிய சொற்கள் எல்லாம் புதுசா இருக்கும். சொல்லப்பட்டன அல்லாமல் வேறு வழக்குகளும் வந்து சேரும். அவற்றுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய கடப்பாடு உடையவர் ஆதலால் என்ன சொன்னார்? அன்றி அனைத்துன்னு ஒரு சொல்ல போட்டார். அதுக்கு என்ன பொருள்னு பல குதிரை, சில செய்தி அப்படின்னு பல சில என்ற சொற்கள் வருகின்ற போதும் அகரையிற்று சொற்கள் வருகின்ற போதும் மிகுவது இல்லை அப்படின்னு காட்டினார். பல சில என்று வருகின்ற சொற்களுக்கு பின்னாலும் மிகுவது இல்லைங்கிறதும் அன்றி அனைத்துங்கிறதுக்கு இங்க பொருள். இதெல்லாம் இயல்பன ஒன்று.
இதெல்லாம் இயற்கையாக இருக்கும். நடுவில் வல்லுற்று மிகுவதில்லை, எழுத்து கெடுவதில்லை, எழுத்து தோன்றுவதில்லை. இவற்றை நன்றாக இந்த நூற்றாக நீங்க நெட்டுறு செய்திருந்தால் பல இடங்கள்ல வல்லுற்று மிகாமையினை அறிந்து கொள்ளலாம். அடுத்து வாழிய என்னும் சேவன் கிளவி இறுதி யகரம் கெடுதலும் உரித்தே. இதே மாதிரி ஒரு 150 நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சாவ என்னும் இறுதியில அகர இறுதி வகர இறுதி கெடுதலும் உரித்துன்னு பார்த்தோம். இங்க அதே போல வாழியங்கிற சொல்ல அந்த சேவன் கிளவி, அது செய என்னும் எச்சம், செய என்னும் சொல்லு, அதுல இறுதி யகரம் கெடுதலும் உரித்து, கெடுதலும் உரித்து. அப்ப வாழி தாயகம் யகரம் கெட்டு போச்சு, வாழி மணமக்கள் அப்படின்னு சொல்லணும். வாழிய மணமக்கள் என்றும் சொல்லலாம்ங்கிறதுக்கு கெடுதலும் உரித்து, கெடாமையும் உரித்துன்னு போடும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிடம் சொல்றோம், அது பிழை இல்லை, அப்படியும் வரலாம். வாழி செந்தமிழ்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், வாழி சொன்னா 2 பொருளும் அதுல இருக்கு. வாழின்னா வாழுங்கள்னு பொருள், வாழின்னா வாழ மாட்டீர்கள்னு பொருள். இந்த சொல்ல வாழ்த்தும் போது பயன்படுத்தக்கூடாது. இதை இலக்கணம் சொல்லல நமக்கு, ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழீர் நீர், வாழீர் நீர், வாழீர்னா வாழ்களும் பொருள், வாழ மாட்டீர்னும் பொருள். எதுக்காக அப்படி ஐய பொருளை தோற்றக்கூடிய ஒரு சொல்ல நாம கையாளணும்? அதனால வாழிய நீர் வாழிய, யாங்கள் வாழிய, செல்வர் வாழிய, வறியவர் வாழிய, உடையாளர் வாழிய, எழுத்தாளர் வாழிய. அதே போல வாழின்னு சொல்லலாம். தாயகம் வாழி, எழுத்தாளர் வாழி, வேந்தர் வாழி என்று அப்படியும் வரலாம். சரி, அடுத்தது உரைப்பொருட்கிழவி நீட்டமும் வரையார். இந்த அம்மா என்ற ஒரு சொல்லை உரையசை சொல் என்று பார்த்தோம். 2 உரை சொற்களை வரையில பார்த்திருக்கிறோம், ஆங்க அப்புறம் அம்மா. இந்த அம்மா என்ற உரை சொல்லை அல்லது அசை சொல்லை நீட்டமும் வரையார். அதை நீட்டுவதையும் நாம் இல்லை என்று சொல்லுவதற்கில்லை, அதுவும் நீட்டுதலும் உண்டு. வரையார்னு நீக்கார்னு பொருள், வரையார்னு நீக்கார் என்று பொருள். வரைதல் என்றால் கொள்ளுதல் என்று பொருள். அதனால்தான் திருமணத்திற்கு வரைதல் என்பதுதான் நம்முடைய இலக்கணத்துல நாம பார்க்க போற வரைவு என்றால் தனக்கென்று வரைந்து கொள்ளுதல், கொள்ளுதல் என்று பொருள். வரைதல் கொள்ளுதல் பொருள். மணமகனாக வரைதல், மணமகளாக வரைதல் என்று அது ஒரு நல்ல அருமையான பண்பாட்டு கலை சொல்லு. சரி, அத இந்த அம்மாங்கிறது அம்மான்னு வரலாம். இந்த இடத்துல அம்மான்னு தாயை குறிக்காது, அது பொருளற்றதோர் உணர்ச்சி பொருள் தருகின்றதோர் அசை சொல் என்று கருதுக. எல்லா இலக்கண ஆசிரியர்களும் பொருள் இல்லைன்னு இருந்தாங்க, நான் அவ்வாறு சொல்லுவதில்லை. அதுக்கு பொருள் இல்லாம இல்ல, பொருள் இல்லாத எந்த சொல்லையும் ஆசிரியன் தொல்காப்பியன் காட்ட மாட்டான். அதுக்கு உணர்ச்சி பொருள் இருக்கிறது. உண்டாலம்மை உலகம் அப்படின்னா ஆள் அம்மா அசைகள்னு எழுதுவாங்க புறநானூற்றுல. அந்த ஆள் அம்மாங்கிறதுக்கு பொருள் இல்லை என்று சில பேர் சொல்லுவார். அதுக்கெல்லாம் பொருள் இருக்கு, அதுக்கு உணர்ச்சி பொருள். இருக்கியா உலகம் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த உணர்ச்சி தான் இந்த உண்டாலம்மா உலகம். நல்ல மனிதன் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்கியா. இந்த ஆள் அம்மாங்கிற அந்த 2 அசுச்சொல்லை சேர்த்து போட்டான் பாருங்க கடவுள் இந்த இளம்பெரு எழுதி என்ற அரசன். என்ன பொருள் என்றால் உலகம் உறுதியாக இருக்கிறது என்று உணர்ச்சியோடு பேசுகிறான் என்று பொருள். அத நாம ஒரு எந்திரமயமா உலகம் இருக்கிறது அப்படின்னு அதுக்கு பொருள் எழுதக்கூடாது. உலகம் உறுதியாக உண்டு என்று எழுதணும். இந்த உறுதி பொருளை தருவது ஆள் அம்மா என்ற அசைச்சொற்று. அதனால புறநானூறு ஒரு பெரிய செல்வம். அதுல உள்ளவாறு உணர்வது என்பது ரொம்ப சொற்களுடைய இடத்தை அறிந்து அவை என்ன பொருளை உணர்த்துகின்றன என்பதை உணர்ந்து நாம கற்பிக்க வேண்டும். சரி, வாழிய என்னும் செய என்னும் கிளவி இறுதி அகரம் கெடுதலும் உரித்தே.
கெடுதலுங்கிறதுனால உண்மையினால கெடாமையும் உரிக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அடுத்தது உரைப்பொருட்களது நீக்கமும் வரையார் என்பதற்கு அம்மான்னு இருக்கலாம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இருக்குங்க. இந்த அம்மாங்கிறது நீண்டு வரத்துக்கு காகுத்தன் பகடி போயிடுச்சோம்னா, காகுத்தன்னா ராமனுக்கு இன்னொரு பெயர். அந்த காகுத்தன் பகழி அவனுடைய அம்பு அப்படி உருவி உருவி போயிடுச்சு. தாடகையினுடைய மாறுதல் அது ஊடுருவி அது அப்பால போச்சான். அப்படி போனா ஊடுருவி போன அந்த செயலுக்கு ஒரு ஓமை சொன்னான் பாருங்க கம்பன். கம்பனுடைய ஓமைகள் மிக மிக பெரிய மொழிக்கு கிடைத்த செல்வங்கள். எப்படி போச்சுன்னு கேட்டா, புல்லருக்கு நல்லோம் சொன்ன பொருளும் போயிடுச்சம்மா. கெட்டவனுக்கு காதல அறிவுரைகள் சொன்னா அது போகுமா எங்கேயாவது? அது ஊடுருவி இந்த காது வழியா அந்த காது வழியா போயிட்டு, அது போல ரொம்ப எளிதா போயிடுச்சு. மனசுல போய் தைக்கல. அது போல நெஞ்சில இந்த அம்பு தைக்காம அது ஊடுருவி புறம் போயிட்டு அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கு புல்லருக்கு நல்லோம் சொன்ன பொருளென நல்ல அறிவுரை சொன்னது போல, தீயவனுக்கு சொன்ன அறிவுரை போல அந்த அம்பு போயிட்டுமா. இது மாதிரி ஓமைகள்லாம் ரொம்ப அருமையான ஓமைகள். இந்த மாதிரி கம்பராமாயணத்தை படித்தவருடைய விளைவுதான் பாரதிதாசனுடைய ஓமைகள்ல செய்து. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலத்தனை இருந்தன் கட்டுக் குலைந்தது, சின்னமுக்கு திருகுடு பங்கும் பொன்னார் செய்த பொடி முத்தை போல் துளி ஒளி விளக்கில். அடாடா, பெட்ரூம்ல ஒரு சின்ன விளக்கு, சிமிழ் விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது சின்னோடு மணி மாதிரி ஒரு சிறு ஒளி மட்டும் தெரிகிறது. அது துளி ஒளி விளக்கு, துளியான ஒரு ஒளி விளக்கு. அது எப்படி இருக்கிறது என்றால், சின்ன மூக்கு திருகுடு தங்கும் பொன்னார் செய்த கொடி முத்தை போல். மூக்குத்தியோட ஒரு சின்ன முத்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த முத்து போல ஒளியினார். இப்படி நுணுக்கமாக பருப்புன்னு சொல்லுகின்ற ஓமை ஒன்று, நுண்பொருளமைய இதுபோல சொல்லுகின்ற ஓமையும் பாரதிதாசன் நிரம்ப. அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். அடுத்தது பலவற்று இறுதி நீடு மொழி உறவே. பலங்கிற சொல்லு இருக்கு. பலாங்கிறது இந்த இடத்துல தன்மையை குறிக்கக்கூடிய சொல்லில்லை. அது பலா என்பது பலா என்று ஆயிடுச்சு. பலாங்கிறது ஒரு பலாப்பழம். அது பலா என்பதுதான் வந்தது. பல சுளைகளை உடையதுனால அதுக்கு பலா என்று பெயர். பலவற்று இறுதி நீண்டு மொழி உறவு. இந்த பலாங்கிறது பலா என்று நீட்டம் பெறும். அது எங்க வரும்? செய்யும் கண்ணிய தொடர்மொழியான செய்யுள்ள வருகிற போது பலா என்று மட்டும் இருக்கிறது இல்ல, பலாம் என்று அகரத்தை பெறும். பலாம் சிலாம் என்று செய்யுள்ள வரும். பலாம் சிலாம் என்னன்னா பொருள். செய்யுள் கண்ணி தொடர்மொழி இறுதியான என்று காட்டினார். அதனால பலாம் என்று ஆகும், பலாம் என்று ஆகும். பலவுக்கு சொன்னது சிலவுக்கும் பொருளும் என்று உரையாளர்களை காட்டினார். அடுத்தது தொடரல் இறுதி தம்முள் தாம் வரின். இந்த பலாங்கிறது அகர இரு இல்லாம தொடரல் இறுதி, தொடர்ந்து எழுத்துக்கள் இடம்பெறாத 2 எழுத்தாக வருகிற போது பல் அப்படின்னு வரும். பல்லுனாவே பலனுதான் பொருள். அந்த பல் கூட்டல் பலாங்கிறது பற்பல ரகரமாகும். ரகர ஒற்ற ஆகலும் உரித்து. ஆகலும் உரித்தேன்னா அப்ப என்ன பொருள்? ஆகாமையும் உரித்து அப்படின்னா பற்பல அப்படின்னு மட்டும் ஆகாது, பலன்னு ஆகும். அதைத்தான் சொல்றாரு. அதை பின்னால விரிவாக பேச போறாரு. அடுத்த நூற்றாவிலே அதை பார்க்கலாம். தொடரல் இறுதினா பல எழுத்துக்களால் தொடரப்பெறாத 2 எழுத்துக்களோடு அமைந்த சொற்கள். அத்தகைய சொற்கள் தம்மும் தாம் வரி. அதே போல பல என்ற சொல்லோடு சேருகிற போது
பல் கூட்டல் பல என்று வருகிற போது பற்பலன்னு ஆகும். சரி, சிற்சிலா என்று ஆகுங்கிறது உரையாசிரியர் காட்டினார், அது வேற. அடுத்தது அகர இறுதி பெயர்நிலை முன்னர். அகர இறுதி பெயர்ங்கிறது பலங்கிறதுல அகர இறுதி இருக்கு. வேற்றுமை அல்வடி, வேற்றுமை அல்லாத இடத்து காசா தாப்பா தோன்றி தத்தம் ஒற்றிடை, தத்தம் ஒற்ற ஒற்றிடை மிகுமே அப்படிங்கறத நம்ம முந்தி பார்த்தோம். விடக்கற்றான், விட சொன்னான், விடத்தந்தான், விட போனான்னு. இந்த இடத்துல பலங்கிற சொல்லு அகர இறுதி பெயர். அதுக்கு முன்னால அல்வடியில காசா காப்பா வந்தால் என்ன ஆகும்? தத்தம் ஒட்ட ஒற்றிடை மிகுமே, பலப்பல என்று வரணும். பலப்பல தத்தம் ஒற்ற சொற்கள் வருகிற போது தத்தம் ஒற்று வரும், பலப்பல என்று வர வேண்டும். அல்வடியில தான் அது வரணும். நடுவில் எந்த விதமான வேற்றுமை உருவம் இல்லை என்பது மிகவும் குறிக்கத்தக்கது. அடுத்தது வேற்றுமை கண்ணும் அதனும் ஒன்றே. வேற்றுமையிலையும் இந்த மாதிரி அகர ஈறு உடைய சொற்கள் வருகிற போது அதே போல அகர ஈற்று சொற்கள் அல்வடியை போலவே ஒற்று மிகும். பழ, பழ கூட்டல் தோட்டம், பழத்தோட்டம். இது வேற்றுமை, பழத்தை உடைய தோட்டம். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பழத்தோட்டம் அங்கே தீரா பசிகாரி இங்கேனார். ரொம்ப அருமையான ஒரு காதல் பாட்டு ஒன்றே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலக காதல் பாடல்கள்ல மிகச்சிறந்த 2 காதல் பாடல்களை நமக்கு 20ஆம் நூற்றாண்டு தந்திருக்கிறது. எந்த 2 பாட்டு? ஒன்று காற்று வெளியீடு கண்ணம்மாங்கிற பாட்டு. அது எல்லாரும் போய் பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு சிறந்த காதல் பாட்டுங்கிறது தெரியும். மிக மிகச் சிறந்த ஒரு காதல் பாட்டு. அடுத்தது தோட்டத்து வாசல் சிறந்திருக்கும் என்று சொல்லுகின்ற பாரதிதாசன் பாட்டு. இந்த 2 பாட்டையும் நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. காற்று வெளியீடை கண்ணம்மா அப்படிங்கிற அந்த பாட்டு, தோட்டத்து வாசல் சிறந்திருக்கும் என்ற பாரதிதாசன் பாட்டு. இந்த 2 பாட்டு 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய உலக காதல் பாடல்களில் சிறந்த பாடல்கள். ஏன் சிறப்புங்கிறத அந்த பாடல்களை பார்க்கும்போது தெரியும். பின்னால் அதனை பற்றி நாம் விரிவாக பேசுகிற போது அந்த பாடல்கள் இருக்கிற அளவற்ற பெரும் பொருளை, செறிவை, ஓம சிறப்பை எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அடுத்து மரப்பெயர் கிழவி நெல்லெடுத்து நிதிமே. மரப்பெயர் கிழவி நீங்க சொன்னாலும் அதிகாரம் என்ன? உயிர் மயங்கியல். அதனால உயிரெழுத்தை இறுதியாக உடைய மரப்பெயர் தான் இங்க பார்க்க போறாங்க. மா கூட்டல் காடு சோலை இதெல்லாம் வந்தா நெல்லெடுத்து நிதிமே. மா கூட்டல் காடு மாங்காடு, மா கூட்டல் சோலை மாஞ்சோலை, மா கூட்டல் தோப்பு மாந்தோப்பு. இது மானுக்கு மட்டும் இல்ல, மரப்பெயர் கிழவிங்கிறது அகர ஈறு ஆகார ஈருக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். விள கூட்டல் காடு விளங்காடு, இளந்தோப்பு என்று விழாமரத்திற்கும் அது பொருந்தும். மரப்பெயர் காட்டினாரு. அடுத்தது மகப்பெயர் சொல்றார். மரம், அடுத்தது மகவு. மகப்பெயர் கிழவிக்கு இன்னே சாரியை. மகப்பெயருக்கு மகவின் கை சாரியை வந்துடுவாங்க. மகக்கை அப்படின்னு வரும். ஆனா மின் சாரியை பெற்றால்தான் இனிமை. சாரியை என்பது இன்னொருத்தை பெறுவதற்காக வருவது. ஆதலால் அவ்வாறு மகவின் கை. மகவுங்கிறது அகிருணை பெயர்னு சொல்லணுங்க. அது உயர்கணை ஆகாது. குழந்தைங்கிறது அகிருணை தான். அதுதான் எல்லா மொழிகள்லையும் அப்படிதான் வருகிறது. சைல்டு சும்மா அப்படின்னு என்ன பொருள்? குழந்தை உடம்புகிறது. அதுமே அந்த உயிர், மனித உயிரை கூட அகிருணைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதாவது அதுக்கு அறிவு வந்தாதான், பகுத்தறிவு தோன்றுகிற காலத்தில் தான் இது உயர்கணை ஆகும். அது எப்படி பகுத்தறிவு தோன்றுகிறது, மனித பண்பு வருகிறது என்றால், இடுப்புல போட்டிருக்கிற ட்ரௌசர் கீழே போகுதுன்னா
குழந்தை தன்மை இருந்ததுன்னா மேலையும் அதை கழட்டி விட்டுட்டு ஓடும். அதுக்கு அந்த இடத்துல அது அகிரிணை. இடுப்புல இருக்கிற ட்ரௌசர் கலந்துன்னு இறுக்கி பிடிச்சு கொடுக்கும் போது அது குழந்தைங்கிற நிலையில இருந்து சிறுவன்கிற நிலைக்கு வந்துடும். அதனால குழந்தை அழுதது, சிறுவன் அழுதான், சிறுமி அழுதாள். இந்த வேறுபாடு இந்த பிணையில மிக மிக இன்றியமையாது. அதெல்லாம் நான் அந்த கல்வி விதியில சொல்லியிருக்கிறேன். அந்த கட்டுரையை நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த கட்டுரையை நீங்கள் எல்லாரும் பார்த்துக் கொள்ளலாம். மகப்பெயர் கிழவிக்கு இன்னே சாரியை மகவின் கை அப்படின்னா இன்னும் ரொம்ப நுட்பமா இந்த எடுத்துக்காட்ட நாம பார்க்கலாம். மகவின் கைன்னு இன் சாரியை. அங்க நடுவுல ஒரு வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு வேற்றுமை உருவு இல்ல, 5ஆம் வேற்றுமை உருவுன்னு சொல்றாங்க. இது இன் சாரியை. என்ன உருவு மறைஞ்சிருக்கு? அது உருவு மறைஞ்சிருக்கு. மகவினது கை அப்படிங்கிறது மகவின் கைன்னு இருக்கு, வேற்றுமை தொகை. அதுங்கிறது உடைமை பொருள்ல வருகிறது. மகவினது கை, தி ஹேண்ட் ஆஃப் தி சைல்ட். சரி, அச்சு அதன் வரினும் வரநிலை என்று மின்சாரியை வருவதோட அச்சுச்சாரியும் வரலாம். இது மின்சாரியும் வரலாம், அச்சுச்சாரியும் வரலாம். மகத்து கை அப்படின்னா குழந்தையின் கையின்னு பொருள். இதுவும் 6ஆம் தொகைதான். மகத்தினது கைன்னு பொருள். மகத்து கை, மகத்து செவி, மகத்து தலை, மகத்து புறம். புறம்னு முதுகு. மகத்து கை, மகத்து செவி, மகத்து தலை, மகத்து புறம் என்று வரும். அடுத்தது பலவற்று இறுதி உருவியல் நிலையும் அப்படின்னா பலவற்று இறுதி உருவியல் நிலையும். பலவற்று அப்படிங்கிற வற்றுச்சாரி இருக்கிற அது உருவியலில் செல்லுவாறு நாம நிலை பெறும் என்று சொன்னார். பலவற்றை பல கூட்டல் அப்படின்னு சொன்னா, பல கூட்டல் ஐன்னு வருகிற போது உருவு சொன்னாரு வற்றுச்சாரியை பொருந்தும் பலவற்றை அப்படின்னு பார்த்தார். அதுபோல வற்றுச்சாரியை தரக்கூடிய இடங்களும் இருக்கின்றன. அதனால இன்சாரியை, அச்சுச்சாரியை, வற்றுச்சாரியை ஆகியன பொருந்தக்கூடிய அகர ஈர்ப்பு பெயர்களை சொன்னார்கள். அடுத்தது இப்ப அகர ஈடு நாம முடிச்சிட்டோம். ஒரு எழுத்துக்கு முடிச்சிருக்கிறோம். ஒரு எழுத்தை ஈராகுடைய சொற்களை பற்றி எல்லாம் வரிசையாக சொல்லி வந்திருக்கிறார். பெரும்பாலும் ஒளிவுபடாமல் சொல்லியிருக்கிறார். பின்னால சிலவற்றை அதற்கு விதந்து பேசுவார். அதற்கு பின்னால பார்க்கணும். இப்ப ஆகார ஈடு. ஆகாரம்னு இந்த இடத்துல உணவு என்று பொருள் இல்லை. அதாவது காரம்ங்கிறது இந்த சாரியை, காரச்சாரியை, எழுத்தை உணர்த்துகின்ற சாரியை பெயர் எழுத்து சாரியை. இந்த எழுத்து சாரியை அகான் என்று வருகிற போது கான் சாரியை, மகரம் என்று வருகிற போது கரச்சாரியை, ஆகாரம் என்று வருகிற போது ஆகாரச்சாரியை. ஆகார இந்த மாதிரி நுட்பம் பல இடங்கள்ல வரும். ஆகார இறுதி அகர இயற்றே. இது சுருங்க சொல்லல். உத்தியில இது சுருங்க சொல்லல்னு பேர். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். ஆகார இறுதி அகர இயற்றே. ஆகாரம் எப்படி வரும்னா, மேல நான் சொல்லி இருக்கிறேன் அகரத்துக்கு அதெல்லாம் இங்க பொருந்துட்டார். எவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டாரு. ஆகார இறுதி அகர இயற்றே. திரும்பவும் கூறியது கூறல்ங்கிறது வர வேண்டியதில்லை, அது பிழை. அகர இறுதி போனால் வலி நிற்க முடியும். அங்க சொன்னாலும் விடக்கற்றான், விட சொன்னான், விட தந்தான், விட போனான். அது மாதிரி இங்கேயும் நிலா பெரிது. ஆகார இரு நிலா, நிலா பெரிது. கணா கண்டான், உலா போனான், புறா கூட்டம் வரணும். இந்த 4 எடுத்துக்காட்டுகளை நான் காட்டியிருக்கிறேன். நிலா பெரிது, கணா கண்டான், உலா போனான், புறா கூட்டம் என்றெல்லாம் நாம பார்க்கலாம். இப்ப நிலா, கணா ஆகியவை எல்லாம் பெயர் சொற்கள். அடுத்து செய்யா என்னும் வினையெஞ்சுகளையும், செய்யா என்கின்ற வினையச்சமும்,
அவ்வியல் தெரியாது என்மனார் புலவர். அப்படின்னா அவ்வியல் நான் மேல சொன்னது போல வழி நிற்க முடியும், வல்லெழுத்து நிற்க முடியும் என்று பொருள். வழி நிற்குன்னா வல்லெழுத்து நிற்குன்னு பொருள். வல்லெழுத்து நிற்க முடியும். செய்யா என்னும் வினையென்று கிளவியும் அவ்வியல் தெரியாது. இந்த அவ்வியல்ங்கிறது ஆயியல்னு சொல்லலாம். ஆயியல்னு சொன்னா நீட வருதல் செய்யுளுக்கு மட்டும் இப்படி வரும் சொல்லியிருக்காரு. இங்க செய்யா செய்தான், செய்யாது செய்வான்னு பொருள். அது இவ்வாறு செய்யாதுங்கிறது செய்யா செய்தான், கேளா கேளா கேட்டான், கேளாதன கேட்டான் என்று பொருள். சாகா கிடந்தான் சாக கிடந்தான் என்பது. அதனால இவைகளும் இந்த செய்யா என்பதற்கும் பிறகு பின்னாலேயும் வல்லொற்று மிகும். இந்த இடத்துல நினைவுல கொள்ள வேண்டியது, இந்த எச்சத்துல 2 வகை உண்டு. வினையச்சத்துல 2 வகை உண்டு. ஒன்று உடன்பாட்டு வினையச்சம், கொல்ல கொடுத்தான் அப்படின்னா உடன்பாட்டு வினையச்சம். செய்யா செய்தான் எதிர்மறை வினையச்சம். கேளாக்காது அது பெயரச்சம். அங்க கேளாக்காதுங்கிறது பெயரச்சம், காதுங்கிறது பெயர் சொல்ல இருக்கிறதுனால. அதனால உடன்பாட்டு கருத்துலையும் வரும், எதிர்மறை கருத்துலையும் வரும். அவற்றை பின்னால விரிவாக காட்ட போறார். அடுத்தது உண்மை எஞ்சிய இருபெயர் தொகை மொழி. உண்மை எஞ்சிய இருபெயர் தொகை மொழி நீமையாக அகரம் இதுவே. இந்த இடத்துல 14 உண்மை தொகை, 10 4 அர்த்தம். உண்மை மறைந்திருக்கிறதுனால உண்மை தொகை. இரவு பகல்ங்கிறது உண்மை தொகை, இரவும் பகலும் என்று பொருள். ஒரு பையனுக்கு விலங்குல நான் சொல்லுவேன், கிளம்புற என்னப்பா சாப்பிட்டேன், இட்லி சட்டேன்னா அதுதான் உண்மை தொகை. பூரி கிழங்கு அதுவும் உண்மை தொகை தான். அதெல்லாம் வேறு மொழி சொற்கள். இட்லின்னு தமிழ்ச்சொல். அது இட்லின்னா இந்த வார்க்கிற அச்சுக்கு பேர் இட்லின்னு சங்க இலக்கியத்துல வருது. வார்க்கிற அச்சுக்கு பேர் இட்லி. அந்த இட்லியில இடுவதனால அதுக்கு இட்லின்னு பேரு. அதெல்லாம் தமிழ்ச்சொல் தான், அதெல்லாம் அகல் சொல்லா காட்டக்கூடாது. இப்ப 14 10 4 14 இந்த மாதிரி உண்மை சொல் வருகிற போது உண்மை எஞ்சிய இருபெயர் தொகை மொழி என்று பெயர் வருகிறது. உவா 14 உவா அப்படின்னு வருகிற போது அகரம் வர வேண்டும். உவா என்பது ஒரு சொல். அதுக்கு என்ன பொருள் என்றால் பௌர்ணமி அமாவாசைன்னு பொருள். உவாங்கிறதுக்கு 15 நாளைக்கு ஒரு முறைன்னு அர்த்தம். 15 நாளைக்கு ஒரு முறை என்று பொருள் உவா. ஏன் அதுக்கு உவான்னு பேரு என்றால் அந்த ஒரு நாள்ல மாண்பர் ஓப்போடு இருப்பார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள். கடற்கரையில திரைச்சீல்களை கட்டிக்கொண்டு கணவன் மனைவியர் புதிதாக மனமானவர்கள் எல்லாம் ஓப்போடு இருப்பார்கள். மாதம் 2 முறை அவ்வாறு இருப்பது வழக்கம். விழாமுற்றங்கள்ல அவ்வாறு இருப்பார்கள். அது மாதிரி வரக்கூடிய அந்த பௌர்ணமி அமாவாசை என்ற வட சொற்களுக்கு நல்ல தூய தமிழ் பெயர் இந்த உவா என்பதுதான். அதுல பௌர்ணமி என்பதனை வெள்ளுவா என்று சொல்லுவதும் அமாவாசையை காருவா என்று சொல்லுவதும் வழக்கம். காருவான கருத்த உவா. இது இன்னும் மலையாள மொழியில வழக்கம் இருக்கு. அதே போல வெள்ளுவா என்றால் வெள்ளை உவா, நல்ல பளிச்சென்று இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். அதனால இந்த உவா உவப்பு என்பதிலிருந்து வந்தது. அந்த உவா என்ற சொல்லை சொல்லுகிற போது 2 எழுத்துக்களோடு சொல்லாம பின்னால ஒரு அகர ஈட்டையும் பிரித்து சொல்லுவது வழக்கம். உவா 14 அது உண்மை தொகையை சுட்டுகிற போது வரும். இப்படி வரும். அரா பாம்பு, அறான்னா அரவுன்னு பாம்பு, பாம்பு. அதனால ஒரு தமிழம் குறித்து 2 சொற்கள் சேர்ந்து விடுகிற போதும் அப்படி வரும். அதுக்கு பேர் இருவேறுட்டு பண்பு தொகை. இருவேறுட்டு பண்பு தொகையிலையும் இந்த அகரம் பொருந்தும். அரா என்றால் பாம்பு, அகரம் சேர்ந்து ஒன்று வந்தாங்க. அரா பாம்பு. இரா காக்கை அப்படின்னா இருள் போன்று இருக்கக்கூடிய காக்கை. இவையெல்லாம் அகரத்தை பொருந்தும் என்பதற்கான இலக்கணம். அடுத்தது விதிவிலக்கம் இருக்கக்கூடியவற்றை சொல்லுகிறார்.
இந்த நூற்றாவையும் நெற்றொரு செய்து கொள்ளுங்கள். என்னென்ன இயல்பாக முடிவன? ஆவும் என்றால் பசு என்று பொருளுங்க. பசு என்பதற்கு நச்சனார்த்தின் ஒரு எடுத்துக்காட்டில் போது ஆரிய சிதைவுன்னு எழுதினார். ஆரிய சிதைவு, பசு என்பது ஆரிய சிதைவு. அதனால தமிழ் பெயர் அதுக்கு ஆ என்பது தமிழ் பெயர். ஆ பெரிது அப்படின்னு சொல்லுகிற போது நடுவில் ஆ பெரிதுன்னு வைக்கக்கூடாது. திருக்குறள்ல ஆ பயன் குன்றும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பசு தன்னுடைய பயனில் குறைந்து விடும். ஆ பயன் குன்றும் அடுகளிலோர் நூல் மரப்பர் காவலன் காவானின் அப்படின்னு. வேந்தன் செங்கோல் இல்லை என்றால் அந்த நாட்டில் பசு சரியாக பால் கறவாது என்று சொல்லுகிறார். ஆ பயன் குன்றும். ஆவும் மாவும். மா என்றால் விலங்கு என்று பொருள். தெளிவா சொல்லுவார் சொல்றார். மாமரக்கிழவின்னா அந்த இடத்துல மரம், இந்த இடத்துல மான்னு சொன்ன விலங்குன்னு பொருள். அதே இருபேருக்குள்ள சொல்லலாம். புலிமா அரிமா அப்படின்னு சொன்னா இருபேருக்கு. புலியாகிய விலங்கு, அரியாகிய சிங்கமாகிய விலங்குன்னு பொருள். ஆவும் மாவும் விழிப்பெயர் கிளவியும். ஆ பெரிதுன்னு சொல்லும் போது ஒற்று மிகாது, மா செல்லும் போது ஒற்று மிகாது. மா தடிக்கு விழுந்ததுன்னா மாத்தடிக்குன்னு விழக்கூடாது. மா தடிக்கு விழுந்தது. சரி, அடுத்தது விழிப்பெயர் கிளவியும். இல்லைன்னா முன்பு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். கூப்பிடுதல், கூப்பிடுகின்ற பெயர். விழிப்பெயர் கிளவியும். கண்ணா கேள் அப்படிங்கிற போது கண்ணா கேள்வி எழுதக்கூடாது. கண்ணா கேள். அடுத்தது யாவன் வினாவும். நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம். யாது என்பது ஒருமை, யா என்பது பன்மை. மாடுகள் மேயா என்று சொல்லுவது போல யா மாடுகள் மேய்ந்தன, யாவை மாடுகள் மேய்ந்தன. செய்திகள் யா என்றால் செய்திகள் யாவை என்று பொருள். யாவின் வினாவும் யா பெரிய, யா கேட்டவை என்றெல்லாம் வருகின்ற போது சொல்லுக்கு மிகாது. யாவின் வினாவும் பலவற்று இறுதியும். அவ்வாறு பன்மையை குறித்த சொற்களுடைய இறுதியும் மேயா மாடுகள், மேயா குதிரை எல்லாம் பன்மை. மேயா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. செய்திகள் வாராது சொல்லணும். செய்திகள் வராது, இன்று செய்திகள் வராதுன்னு எழுதலாம். இன்று செய்திகள் வாரா, இன்று செய்தி வராதுன்னு எழுதணும். செய்திகள் வாரா, அதுதான் பலவற்று இறுதினார். மேயா குதிரை, மேயா சொன்னாய், ஓடா சொன்னாய், ஓ அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது ஏவல் குறித்த உரையசை நியாவும். உரையசை கிழவிங்கிறத நீங்க பார்த்திருக்கிறோம். ஆங்க அம்மன்னு. இங்க நியாங்கிற ஒரு உரையசை கிளை சொல்லுகிறார். அது ஏவல் குறித்தது. கேள்வியா, கேள்வியா சாத்தான்னு போது கன்னியா சாத்தான்னு எழுதக்கூடாது. கேள்வியா சாத்தா, ஐயா கேளுக்கான்னு பொருள். இது உண்மையிலே இந்த நியாங்கிறது எங்கிருந்து வந்ததுன்னா ஐயா தான். அது ஐயா குற்றியது இகரமாயிடுது. கேள்வியா அப்படின்னு சொல்றதுதான் கேள்வியான்னு ஆச்சு. கேள்வியா சாத்தா அப்படின்னா நடுவுல வல்லத்து மிகாது. அடுத்தது தன் தொழில் உரைக்கும் வினாவின் குழந்தை. என்ன தொழில், என்ன தொழில்? தன் தொழில் உரைக்கும் வினாவின். தன்னை பற்றி, தன்னுடைய தொழிலை பற்றி, தான் செய்வதை பற்றி சொல்லக்கூடிய வினாச்சல். நானா சொன்னேன் அப்படின்னு வருது. நானா சொன்னேன் எழுதக்கூடாது. நானா சொன்னேன் அப்படின்னா நான் சொல்லவில்லை என்று பொருள் இந்த வினாவுக்கு. நானா கேட்டேன், நானா தந்தேன், நானா போனேன், தாத்தா தாத்தா இந்த நான்களையும் அவ்வாறு நெசுவது இல்லை. அதனால இதையும் நெற்றிப்படுங்க. இது எல்லாருமே அனுமதி. ஆ பெரிது, மா சொல்லும், கண்ணாக்கள், யா பெரிய, ஏயா நாடுகள், எண்ணியா காட்டா, நானா சொல்லும், இதையெல்லாம் அனுமதி. சிவகாத்தியர் அனுமதி சொன்ன உடனே வேற்றினை செய்கிறார்.
வேற்றுமை கொள்ளும் அதனோரற்றே, வேற்றுமைக்கும் அதான் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டார். அல்வழி போனதே. அதனால 203 சொல்லியிருக்கிறது அல்வழி உள்ள இலக்கணத்தை. இங்கே அதே இலக்கணத்தை சொல்றாங்க. புறாக்கால் அப்படின்னா புறாவினது கால், புறாவது கால். இன் சாரிய புறாவினது காலின் போது இன் சாரி அது வேற்றுமூறு அங்கு வருகிற போது அல்வழியில அங்க 23வது நூற்பாவில மிகவும் சொல்லியிருக்கிறார். இந்த மேல சொல்லியிருக்கிற 224வது நூற்பாவில் சொல்லியிருக்கிறது விதிவிலக்கு. அல்வழியில மிகக்கூடியவற்றை 23 சொன்னாரு. விடக்கற்றான், விடத்தொன்றான், விடப்போயினான் அங்க பார்த்தோம். அதே போல இப்ப வேற்றுமைக்கும் அதே எனக்கு சொல்ல போறாரு. அதுக்கு இடையில விதிவிலக்காக அல்வழியில ஒற்று மிகாதவற்றை 7 செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஆதரிவு மாசெல்லும் கண்ணாற்றல் யாதரிய நேயாமானது கேள்வியா காத்தா நானா சொன்னேன். இவையெல்லாம் அல்வழியில விதிவிலக்கு. மிகு என்று முன்னாடி சொல்லிட்டாரு. இப்ப விதிவிலக்காக மிகாத இடங்களை சொன்னார். சரி, அப்ப அல்வழியை முடிச்சதுக்கு அப்புறம் வேற்றுமையை தொடங்குறார். வேற்றுமையை சொல்லுகிற போது 203வது நூற்பாவில நான் சொன்ன அதே இலக்கணம் தான் இங்கேயும். மிகும், புறாக்கால், புறாச்சிறகு, புறாத்தலை, புறாப்புறம், கணாத்துயர், மாத்திரன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வேற்றுமையில வரக்கூடியன. புறாவினது கால், புறாவினது சிறகு என்றெல்லாம் வரும். இந்த புறாங்கிற ஒரு தலைப்புல ராவேந்தர் எழுதியக்கூடிய ஒரு செய்தியை படிச்சு பாருங்க. அதுல வேற யாரும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, பறவைகள்லயே மிகவும் நல்லொடுக்கம் உடைய ஒரு பறவைன்னா புறாதான். அது தன்னுடைய துணை வந்து வேறொன்றை சேராது, ஆயுளுக்கும் சேராது. இது வேற சொல்ல முடிந்து அவர் தெரிந்து கொண்ட அந்த செய்தியை அது பறவை அறிவியல்ல அறிந்து அந்த செய்தியை சொல்றார். புறாவிடம் இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கத்தையே அவர் செய்யுள்ள போட்டுக்கிறார். வேறு யாரும் சொல்லவில்லை. எடுத்துக்காட்டுக்காக சொல்ற இந்த இடத்துல அதை விலைக்கு சொல்லியிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. வேற்றுமை கொள்ளும் அதனோடற்றே. இந்த இடத்துல நீங்க என்ன குறிச்சுக்கணும்னா 203 போட்டுக்கணும். 203 அல்வடிக்கு சொன்ன இலக்கணம் தான் 23 அல்வடிக்கு சொன்ன இலக்கணம் தான் இங்க வேற்றுமைக்கு சொல்லப்படுகிறது. புறாக்கால், புறாச்சிறகுங்கிறதுல வேற்றுமை தொகைகள். அடுத்தது குறியதன் முன்னரும் ஓரெழுத்து முடிக்கும் அறிய தோன்றும் அகரக்கிழவி. ஒரு எழுத்து குறின்னு வச்சுங்க, அதனை அடுத்து உயிரெழுத்து வருது. நிலா அப்படிங்கும் போது ஆ என்ற நெடில் வந்தது. நிலாச்சோறுங்கும் போது அகரம் போடணும். நிலா ஆ கூட்டல் அப்புறம் சோறு. இது பழைய வடிவம், இப்ப அந்த வழக்குல இல்ல. இப்ப நிலாச்சோறுன்னு எழுதிடுறோம். குறியதன் முன்னரும் நீ குறில் அப்புறம் நெடில் ஆ வருது. அதே போல ஓரெழுத்து முடிக்கும், ஓரெழுத்து மொழியில மாங்கம் மரத்தின் பெயர் இருக்கும். அகர உயிரை எழுதுக அப்படின்னா இது பழைய வழக்கு. இதை இப்ப தேடாது, இப்ப மொழியில தேடாதீர்கள் என்று சொல்லி. ஏன் இப்படி ஒரு அகரம் போடணும்? யாரும் இதுக்கு விடை சொல்லல. நாம சொல்லி பார்ப்போம், நாம முயற்சி செய்யணும். ஏன்னா இந்த அகரம் போடலன்னா என்ன ஆயிடும்னா, நிலாச்சோறுன்னா அது நில்லா என்பதனுடைய இடைக்குறையாக உணரப்படும். நில்லாச்சோறு, நிலாக்காலம் அப்படின்னா நிலாக்காலம் வேற, நில்லாக்காலம் வேற. நிலையாத காலம் என்று பொருளாகிறது. அதுக்காக மொழியிலே அப்ப அந்த காலத்துல இலக்கணத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அகரத்தை போட்டினா அது பெயர் சொல். நிலா என்றால் அது பெயர் சொல். சேர்கிற போது நிலாக்காலம் அப்படின்னு வருகிற போது அகரத்தை போடுங்க அப்படின்னு சொன்னார். போடாட்டி நிலாக்காலம் என்ற பொருள்ல தான் அது வரும். அதுக்காக சொல்லுகிறார். அதே போல மாஞ்சின்னு சொல்லணும். அப்படி சொல்லாட்டி என்னன்னா, மாப்பின்றது பெரிய பிஞ்சுன்னு பொருளாகும். இந்த பொருளை வேறுபடுத்துவதற்காக இந்த அளவடை வடிவம். இந்த அளவடை இயற்கை அளவடை என்று பெயர்.
ஆடு மகடு என்று சொற்கள்ல வருவது போல இயற்கை அளவடை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது அப்படி சொல்லுகிற போது இராதன்கிழவிக்கு அகரம் இல்லை, இராக்கொண்டான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அகரம் வேண்டியது இல்லை. ஏன் இங்க மாத்திரம் இல்லாதன்னு பொருள் வராதா அப்படின்னு கேட்கலாம். அதை இல்லாததுனால்தானே அதுக்கு இரவுன்னு பொருள், ஒளி இல்லாதது என்று பொருள். அதனால இந்த இடத்துல அகரம் வேண்டியது. இரா கொண்டான்னா இரவிலே கொண்டான்னு பொருள். இரவு என்பது இரா என்றாயிற்று, இங்கு அகரம் வேண்டியது இல்லை என்று சொன்னார். அடுத்து நிலாவின் கிழவி அத்தொடு சிவனும். நிலாங்கிறது அகரத்தோடு தான் வரும். அப்புறம் சாரியை பொருள் நிலாத்து கொண்டான், அத்துச்சாரி, அதுவும் இந்த காலத்துல வழக்கம் இல்லை. நிலாவில படுத்திருக்கிறான்னு இப்ப சொல்றோம், நிலாத்துப்படுத்தான்னு சொல்லவில்லை. நிலாத்து கொண்டான் என்பது அற்றைக்கால வழக்கு. நிலாத்து கொண்டான் நிலவு அற்றை திங்கள் அவ்விரவில். இந்த அற்றை திங்கள்னா திங்களும் நிலவும் சேர்ந்து வருது. ஆனா திங்கள்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா அந்த மாதத்துக்கு அற்றை திங்கள் அக்காலத்திலும் பொருள். இந்த இடத்துல அற்றை திங்கள் அவ்விரவில் எந்தையும் உடைய என் குன்றும் சிறகுபடார். இந்த பாட்டுல எவ்வளவு பெரிய நுணுக்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த புறநானூற்று பாட்டுல அற்றை திங்கள் நான் முதல்ல படிக்கும்போது எனக்கு அந்த பொருளோடு படிக்கும் போது அந்த நாள்ல நிலா இருந்தது, அந்த காலத்துல எங்க நாடு எங்ககிட்ட இருந்தது, எங்க அப்பாவும் எங்க கூட இருந்தாரு அப்படின்னு ஒரு பெண் பாட. அடுத்தவ இந்த காலத்துல நாடு எங்ககிட்ட இல்ல, பகைவர்கள் கொண்டார்கள், அதே போல எங்க அப்பாவும் எங்க கூட இல்லை அப்படின்னு சொல்றதுல பெரிய துயரம் இருக்கிறது. நாடு போய்விட்டது, பகைவர்கள். அப்பா என்ன ஆனாரு? இறந்து போய்விட்டார். இறந்து போய்விட்டார்ங்கிறது ஒரு பிள்ளைங்க சொல்ல முடியுமா? எங்க அப்பா இல்லை. இது இந்த வழக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இப்படிதான் அப்பா எங்க இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க, அப்பா இல்லை. இந்த இல்லை என்ற அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருள். இந்த பாட்டை இருவர் பாடியதாக சொல்வதில் ஒரு ஆழ்ந்த குறிப்பு இருக்கிறது. நான் கண்ட வரையில, நான் உணர்ந்த வரையில இந்த பாட்டு கபிலர் பாடியதுதான். அந்த பிள்ளைகள் அழுது புலம்பிய அந்த கருத்தை, நாடும் போயிடுச்சு அப்பாவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி புலம்பிய கருத்தை கபிலன் என்ற தலைமை புலவன் அவர்களோடு சேர்ந்து நடக்கின்ற அந்த புலவன், நாடு விட்டு நீங்குகிற புலவன், அவன் இதனை செய்வது தடுத்து இருக்கிறான் என்று உணர்வது. இந்த அங்கவை சங்கவைன்னு எல்லாம் போட்டதுதான் தவறான குறிப்பு. அப்படியெல்லாம் பேர் இல்லை அந்த காலத்துல. நகரக்கிழமையும் அவற்றோரற்று ஆய் அவங்களும் மூண்டலங்கடையன்னு சொல்லிட்ட பிறகு சங்கவைங்கிற பேர் எப்படி வரும்? அதனால வழி வழியாக வருகின்ற பெயர் அல்ல. யார பின்னால கதை கட்டி விட்டாங்க. ஆரி மகளின் என்பதுதான் பொருள். அப்படித்தான் பழைய ஏடுகள்ல காண கிடக்கிறது. இடைக்காலத்துல எவனும் சங்கவை அங்கவைன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அது இன்னும் திரைப்படத்துல இன்னும் கொச்சையாக்கிட்டான். அது யாரும் சொல்லக்கூடாது. அதனால அற்றை திங்கள் அவ்வளவு, அற்றை இற்றை, அற்றை சேவை, இற்றை அன்மை, ரெண்டு காலத்திலே ஏற்பட்ட இரண்டு வேறு நிலைகளை மிக அருமையாக சித்தரிக்கிறது அந்த துயர பாட்டு. அந்த சாகாத அந்த அற்றை திங்கள் அவிழ்நிலவில் அந்த காலத்துல அந்த நிலாவில இத கவிஞர் கண்ணதாசன் படத்துல பாடி இருக்கிறார். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, அதே நிலா அப்படின்னு. அதே துயரத்துக்கும் பாடுறாரு, அதே போல மகிழ்ச்சிக்கும் பாடுறாரு. இந்த இரண்டு நிலைகளை ரெண்டு பாட்டாக்கிட்டாரு. அதனால ஒரு உயர்ந்த இலக்கியம் எப்படியெல்லாம் மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுத்து பாருங்க. தானும் நதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவனும் மாறாமல் இருப்போம், சேர்ந்து நடப்போம், சேர்ந்து சிரிப்போம். மிக உயர்ந்த ஒரு காதல் திரைப்பாட்டு. இயற்கையோட இருக்கு இந்த வாழ்க்கை. இயற்கை மாறாமல் இருக்கின்றவரை நாங்களும் மாறாமல் இருப்போம், அப்படியே தான் இருப்போம். இதுதான் இயற்கை காதல்ங்கிறது. அது அவர் சொல்லுகிறார். அடுத்தது யாமரக்கிழவியும், யாருன்னு ஒரு மரம், அது கருமையா இருந்ததுனால அதுக்கு யாமரம்னு பேர்.
கருமையான மரத்துல செய்யப்பட்டதுனால யாழ்னு பேர். கருமை அடர்ந்ததுனால யாமம் என்று பெயர். யாமர கிழங்கும் பிடாவும் தலாவும் இவையெல்லாம் மரத்தின் பெயர்கள். இந்த மரத்துக்கெல்லாம் என்ன ஒற்றுமைன்னு பாருங்க. யா பிடா தலா எல்லாம் ஆகாரத்துக்கு பெயர்கள். ஆகாரத்தை இறுதியாக உடைய பெயர்கள். யாமர கிழங்கும் பிடாவும் தலாவும். இந்த யாமரம் இப்ப கேரளாவில் இருக்கு, மலையாளத்துல இருக்கு. அதே போல பிடாமரமும் இருக்கு, தலாமரமும் இருக்கு. இந்த ஆணு பெயரும் நெல்லெடுத்து மிகுமே. இதையெல்லாம் புணர்கின்ற போது நெல்லெடுத்து வரணும். யானோடு இந்த அகரம் வர வேண்டும் என்பது மேலே நூற்றாண்டால் பெறப்பட்டது. யானோடு பிடாங்குல தலாம்பு இது வரணும். அவர் அகரம் பெற்ற நிலையில் அதற்கு பிறகு நெல்லெடுத்து வர வேண்டும். இங்கு என்று நெல்லெடுத்து வரும் தகரத்தோடு ஒத்த நிலையில. அதே போல யான் சிறிது சி வருகிற போது இங்கு வரணும். ஒத்த ஒற்றுங்கிறத இந்த நிலையில வச்சுங்க. ஒத்த ஒற்று அப்படின்னு நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வல்லெழுத்து மிகிலும் மானம் இல்லை. இந்த மிக முக்கியமான ஒரு நூற்றாளுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அன்பு நண்பர்களே, மானம்ங்கிற சொல்ல பாருங்க. இது குற்றம்னு பொருள். இந்த பொருளை உணர்ந்தாதான் திருக்குறளை சரியாக உணர முடியும். மயிர்நீப்பின் வாழா கதறிமானார் உயிர்நீப்பர் மானம் வரினார். இந்த பேருக்கு அது பொருளை விளங்கல. மானம் வந்தான் மானம் போனான்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல மானம்ங்கிறதுக்கு பெருமை என்று பொருள் இல்லை. மானம் என்பதற்கு குற்றம் என்று பொருள். அறிஞர் கூட உரை எழுதுகிற போது பெருமைக்கு இருக்கு வருமானாலும் எழுதினார். ஆனா இந்த இடத்துல மானம்ங்கிறது தொல்காப்பியத்தை சரியாக நம்ம பயன்படுத்தினா குற்றம் என்று பொருள். உயிர்நீப்பில் வாடா கவரிமானார் உயிர்நீப்பர் மானம் வரி இழுக்கு அல்லது குற்றம் வந்தால் பொருள். அதே போல கவரிமான்னு சொல்ல, கவரிமான்னு சொல்லக்கூடாது. அது மான் இல்லை, அது வேற ஒரு விலங்கு. அது அடர்ந்த மயிலுடைய விலங்கு. அது என்ன ஆகுதுன்னு கேட்டா, சமயத்துல கோடை காலத்துல தன்னுடைய மயிரெல்லாம் உதிர்ந்து போகும். ஒரு மயிர் இல்ல, எல்லா மயிரும் உதிர்ந்து போகும். அப்படி உயிர் போனா வெப்பம் தாங்காம செத்து போகும். அப்ப மயிர் நீட்டு மயிர்ங்கிறது ஒற்றை மயிரை குறிக்காது, திரளை குறிச்சு. மயிர் திரளை குறிச்சு, பண்ணையை குறிச்சு. மயிர் நீட்டில் வாழா கவரிமா அண்ணா கவரிமான்னு சொல்லுங்க. கவரிமா மான விலங்கு. கவரிமான இருவேருக்கு பயன்பெற்றது. கவரியாகிய மா. இந்த கவரிங்கிறதுக்கு மயிர் திரள்னு பொருள். இப்பவும் கவரி வீசுகிறான்னா மயிர் திரளாக இருக்கக்கூடிய கொத்தாக இருக்கக்கூடிய ஒன்றை விசிறுகிறான்னு பொருள். உயிர்நீப்பில் வாழா கவரிமா அன்னார் உயிர்நீப்பது மானம் வரி என்பது ஒரு அருமையான ஒரு குரல். அதுக்கு சரியான பொருள் இதுதான். இப்படித்தான் இதுக்கு சொல்ல வேண்டும். ஆனா பிழையாக அந்த ரெண்டையும் சொல்றாங்க. கவரிமான்னு சொல்றாங்க, அதே போல மானம் என்பதற்கு பெருமை என்று சொல்லுகிறார், குற்றம் என்று பொருள். சரி, அடுத்ததுல வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. வல்லெழுத்து வரலாம், மேலே மெல்லெழுத்து சொன்னோம். இப்ப வல்லெழுத்து வரையிலும் குற்றம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். குற்றம் இல்லை என்று பொருள். யாக்கோடு கிளை தலாப்பூ என்று வரலாம். அதனால அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தபடி மா விலங்குக்கு சொன்னாரு. இப்ப மாமர கிழவியும் ஆவும் மாவும் சொல்லுகிறார். விலங்கு, பசு, அடுத்தது மா என்ற மரம். இந்த மூணு சொல்றாரு. ஆவும் பெயரும் அவத்தோரம்னா மரத்தை உணர்த்துகின்ற மா என்ற பெயரும், அதே போல மாமர கிழவியும் ஆவும் ஆண் ஆண்பால் ஆ என்ற சொல்லும் மா விலங்கின் பெயரும் ஆகியவைகள் எல்லாம் ஆண் பெயரும் அவத்தோரம்னா அகரம் வல்லெடுத்து அவை அவன் இல்லையா. அப்படி வருகிற போது நகரம் ஒற்றும் ஆவும் மாவும் அது ரெண்டா பிரிச்சு சொல்றாரு. அகரம் வல்லெடுத்து அவை அவன் நிலையா,
அப்படிங்கிற போது மாவுக்கு மட்டும் மாமரத்திற்கு மட்டும் மாம் பிஞ்சு அகரம் வரும் அப்படின்னு சொன்னார். அங்க வல்லெடுத்து வர்றதில்லை, அகரம் மட்டும் வரும். அப்புறம் ஆள் கூட்டல் பால் வருகிற போது அந்த இடத்துல அகர குறில் வராது, வல்லெழுத்து வராது. ஆண்பால் நகரம் ஒற்றும், ஆண்பால் மான்காது, இந்த இடத்துல மாங்கிறது மானை குறிக்கிறது, மான்காது என்று வரும். இவ்வாறு இந்த ரெண்டு செய்தியை இந்த ஒரு ஊர்தான் சொல்லிருக்காரு. மாமரத்திற்கு வேற மாதிரி, பசுவிற்கும் மா என்ற விலங்கிற்கும் வேற மாதிரி என்று காட்டினார். அடுத்தது ஆண் ஒற்று அகரமுடு நிலையிடம் உடைத்தே. ஆனா சில இடங்கள்ல ஆணை ஆணை வரணும். ஆ கூட்டல் நெய் ஆணை எப்படி வரும்? ஆ நெடில் மே மே ஒற்றை கொம்பு போட்டு ரன்னகரம் போடணும். ஆணை ஆணைன்னு ஆவியது நெய்யின்னு பொருள். அதாவது பசுவினது நெய். இந்த இடத்துல அகரம் பெறும் என்று ஒரு விதி விலக்க சொல்றாரு. ஆண் கூட்டல் நெய் ஆணனை, இதுவும் இப்ப வழக்கில் இல்லை. ஆணனை என்றால் பசுவினது நெய் என்று அகரம் பெறும். ஆணுற்று அகரமுடு நிலையிடம் உடைத்து, அப்படி நிலை பெறுகின்ற இடம் உள்ளது அப்படின்னு. அடுத்தது ஒரு சொல் ஆண்முன் வரும் ஈகார பகரம். என்ன ஈகார பகரம்னா தீன்னு பொருள், மலம் என்று பொருள். இந்த சொல்ல அப்படி சொல்றதுக்கு ஒரு விரும்பல, அதனால ஈகார பகரம்னா இதெல்லாம் அவையல் கிளவி. ஒரு அவையலை சொல்லக்கூடாது சொல்ல. என்ன நாகரிகம், என்ன மொழி நாகரிகம் பாருங்க சார். அவையல் கிளவி, அவையல் கிளவி மறைத்தன கிளத்தல்னு பின்னாடி படிக்க போறோம். அதனால ஆண்முன் ஈகார பகரம், அதாவது ஆ என்ற சொல்லுக்கு முன்னால், அதாவது ஆ என்ற சொல்லுக்கு முன்னால், அதான் ஆங்கிறது பசு, பசு என்ற சொல்லுக்கு முன்னால் வருகின்ற தீ என்ற சொல் வருகிற போது ஆன்மீக தோன்றி குறுகளும் இருக்கு. ரெண்டு நிலையும் உண்டு. அப்படியே நீளமாக இருக்கும் ஆப்பி அப்படின்னே இருக்கும். குறுகளும் இருக்கு, ஆப்பி குறுகளும் இருக்கு. நீளமும் செய்யும் குறுகளும் செய்யும், ரெண்டும் இருக்கும். ஆப்பி ஆப்பி என்று இரண்டும் வரும் என்று சொன்னார். அடுத்து குறியவன் இறுதி சினைகட உகரம் அறிய வருதல் செய்யுள் உரித்தே. அப்படிங்கிற போது உயிரெழுத்துக்கிட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறார். இரா இரவு, ஆ கெட்டு போய் உகரம் வரும். உரியவன் இறுதி சினை கட, சினைங்கிறது ஆகிற சினை கட உகரம் அறிய வருதல் செய்யுள் உரித்தே. இரவு, இராங்கிறது உகரம் வர இரவு, புறா புறவு, நிலா நிலவு, செய்யுள்ள வருங்கிறாரு. இப்ப நாம பேச்சிலையும் வந்துருச்சு நிலவு உறவு என்பது போல புறா புறவு என்றெல்லாம் செய்யுள்ள வரும் என்பது நம்முடைய உரைமுறைக்கு இந்த காலத்தில் பொருந்தும் என்று காட்டினார். அதனால 234 நூற்றாண்டு வரையில பார்த்திருக்கிறோம். நான் எப்படியாவது வகுப்பு நடத்த வேண்டும் என்று நான் ஆர்வத்தோடு இருந்ததற்காக கொஞ்சம் உடல்நலம் குறைந்திருந்த காலத்திலும் கூட இந்த மணி நேரம் சொல்வதற்காக அந்த நேரத்துல தான் அந்த மின்சாரம் வருகிறது. அதனால நாம 6:45 தொடங்கணும். அதற்கு பிறகு 5:45 தொடங்கணும். 5:45 தொடங்கி 7:30 மணிக்கு முடிக்கிறோம். இந்த உயிர் மயங்கியல்ல பெரும்பாலும் உயிரெழுத்துக்களை நாம சொல்லிக் கொண்டு வருகிறோம். இப்போது ஆகார எழுத்து முடிய பார்த்திருக்கிறோம். அகரம் ஆகாரம் இந்த 2 எழுத்துக்களை முடிய பார்த்திருக்கிறோம். இந்த இதுல நான் நெட்டுரு செய்ய சொன்ன நூற்பாக்களை நீங்கள் நெட்டுரு செய்து விடுங்கள். அவை மிகும் இடங்களையும் மிகா இடங்களையும் சொல்லக்கூடிய அருமையான இடங்கள். அவை பல இடங்களில் தவிர்க்க உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்ப கல்வி விதி பற்றி ஒரு கட்டுரை அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து சொற்பொழியின் போது பிற கட்டுரைகளும் உங்களுக்கு தொல்காப்பியம் குறித்த கட்டுரைகள் வந்து சேரும். அவற்றையெல்லாம் தொகுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் இலக்கணத்தில் ஆராய்ச்சியை பார்க்கப்பட்டவை
இலக்கணத்தில் ஆய்வு செய்கின்றவருக்கு இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ரொம்ப நுட்பமாக பல கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அவற்றையெல்லாம் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று என்னுடைய அகவை காரணமாக பின்னால இதெல்லாம் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக அவற்றையெல்லாம் நான் சொல்லுகிறேன். நேற்றுதான் இங்கு வகுப்பு நடத்துகிற போது தொல்காப்பு நடத்தி கொண்டிருப்போம். நான் சொல்லதிகாரம் முடித்தேன். அப்ப என்னுடைய வேட்கையை சொன்னேன். என்னுடைய ஆயுள் காலத்திற்குள் பொருளதிகாரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும். அதேதான் இங்கேயும் சொல்றேன். இப்போது எழுத்ததிகாரம் தான் தொடங்கி இருக்கிறோம். அதுல 7வது இயல் சொல் கொண்டிருக்கிறோம். 8, 9 இயல்கள் இருக்கின்றன. பிறகு சொல்லதிகாரம் இருக்கிறது, பொருளதிகாரம் இருக்கிறது. இந்த பொருளதிகாரம் முடிக்கிற வரையில் இறைவன் எனக்கு வாழ்வதற்குரிய அனுமதியை கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய அன்பெல்லாம் துணை செய்யும் என்று கருதி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.